இனிமை தமிழ் மொழி எமது எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்த நல் அமுது அன்னை தமிழுக்கு எனது முதல் வணக்கம். அன்பார்ந்த பெரியோர்களே, அன்பிற் சிறந்த தாய்மார்களே, இனிய இளைஞர்களே, கொஞ்சு தமிழ் பேசும் குழந்தை செல்வங்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் தமிழன் தொலைக்காட்சியின் சார்பிலும் மணலி சேக்காடு பொது வியாபாரிகள் சங்கத்தின் சார்பிலும் இனிய சித்திரை திருநாள் வாழ்த்துக்களை சொல்லி பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சித்திரையை வரவேற்று முத்திரை பதித்துக் கொண்டிருக்கிற தமிழ் சமூகத்தில் இன்று ஒரு சிறப்பு பட்டிமன்றம் அற்புதமான தலைப்பிலே இங்கே நடைபெற இருக்கிறது. குடும்ப உறவுகள் மேம்பட பெரிதும் பொறுப்பேற்க வேண்டியவர்கள் பெரியவர்களா இளைஞர்களா என்ற ஒரு அருமையான கேள்வியை, தொலைக்காட்சி வரலாற்றில் இதுவரை யாரும் கேட்காத கேள்வியை தமிழன் தொலைக்காட்சி மூலமாக மணலி சேக்காடு பொது வியாபாரிகள் சங்கம் கேட்டிருக்கிறது. அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய நாடு எப்படிப்பட்ட நாடு? குடும்பங்களையே கோவிலாக கொண்டு வாழக்கூடிய ஒரு நல்ல வாழ்க்கை முறையை கொண்ட நாடுதான் நம்முடைய தமிழ்நாடு. உறவுகள் பூத்து குலுங்கக்கூடிய தமிழ் சோலையாக நம்முடைய குடும்பங்கள் எல்லாம் இருந்து வந்திருக்கின்றன. அதுதான் நமக்கான அடையாளம். ஒவ்வொரு உறவுகளையும் பற்றி இங்கே விவாதிக்க வந்திருக்கிறார்கள். அம்மா அப்பா என்றால் நமக்கெல்லாம் உயிர். உயிர் போன்ற அந்த அம்மாவும் அப்பாவும் எப்படியெல்லாம் குடும்பத்திற்காக பாடுபடுகிறார்கள், உறவுகளை மேம்படுத்துகிறார்கள். அம்மா என்றால் சாதாரணம் அல்ல. நம்மை குழந்தையாக இருக்கிற போது எப்படி பார்த்தாரோ அப்படித்தான் நமக்கு எத்தனை வயதானாலும் குழந்தைகளாகவே பார்க்கக்கூடிய ஒரு அன்பின் ஊற்றுக்கண் என்றால் அது அம்மா என்று சொல்லலாம். அது குடும்பத்திற்கான ஆணிவே. அப்பா சும்மாவா? இல்ல. அப்பானா சும்மா இல்ல. எல்லா பிள்ளைகளுக்குமே அப்பா தான் முதல் கதாநாயகன். அப்புறம் தான் திரையுலக கதாநாயகன், மற்ற கதாநாயகன்லாம். அப்பா தான் பிள்ளைகளுக்கு முதல் கதாநாயகன். இன்னொன்னு, அப்பாக்களுக்கு பல முகம் இருக்கும், நம்மளால பார்க்க முடியாது. இப்ப அம்மாவை அழுத முகத்தோட நீங்க அடிக்கடி பார்த்திருப்பீங்க வீடுகள்ல. அம்மாக்கள் அழுமுகத்தை பார்க்கின்ற நாம் அப்பா அழுமுகத்தை பார்க்க முடியாது. காரணம், அவர் எதையும் தாங்கும் இதயம் என்பதனால் அவரிடம் அழுகையை பார்க்க முடியாது. இது குடும்ப உறவுகளிலே ஆணிவேராக இருக்கிற அம்மாவும் அப்பாவும். அதனை தொடர்ந்து எத்தனையோ பேர்களை உறவுகளாக பட்டியலிட்டிருக்கிற சமூகம் நம்முடைய தமிழ் சமூகம். அக்கா, ஒரு குடும்பத்தில் மூத்த பெண் பிறந்து விட்டால் அக்கா என்ற அடையாளம் மட்டும் அவளுக்கு இல்லை, எல்லோருக்கும் தெரியும். அடுத்தடுத்து பிறக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் அவள்தான் தாயாக இருந்து வளர்க்கக்கூடிய மாண்பு கொண்ட சமூகம் நம்முடைய தமிழ் சமூகம். குழந்தையா இருக்கிற போதே அக்கா குட்டி தம்பியையும் குட்டி பிள்ளைகளையும் கவிஞர் நா. முத்துக்குமார் அழகாக சொல்லுவார். ஒரு மார்கழி மாத பூஜைக்கு கோவிலுக்கு செல்லும் போதும், கொழு வைத்திருக்கிற வீடுகளுக்கு செல்லும் போதும் அந்த குட்டி பாப்பாவையும் தம்பியையும் இடுப்பிலே தூக்கி கொண்டு ஒரு கை கூடுதலாக சுண்டலும் பொங்கலும் கிடைக்காதா என்று தூக்கி செல்லக்கூடிய அன்பு இருக்கிறது. அது அக்கா குழந்தைகளுக்கே உரிய அன்பு. அக்காமார்களை வணங்கக்கூடிய நாடு நம்முடைய நாடு. அண்ணன் சாதாரணமான உறவா? அடடா, அண்ணன் தங்கை பாசத்திற்கு ஒரு பாசமலர் படத்தையே தந்த நாடு நம்முடைய நாடு. அண்ணனின் பாசம் பெரிதா, தங்கையின் பாசம் பெரிதா? அண்ணனுக்காக தங்கை விட்டுக் கொடுப்பது, தங்கைக்காக அண்ணன் விட்டுக் கொடுப்பது. இன்னும் பல குடும்பங்களிலே அண்ணனே தந்தையாக இருந்து அந்த குடும்பத்தை தாங்குவது என்பது அண்ணனுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு. அதனால்தான் ஒரு சினிமா பாட்டு சொல்லும், நீங்க எல்லாம் கேட்ட பாட்டு தான். அணில்வாள் மீசை கொண்ட அண்ணன் உன்னை விட்டு புலிவாள் மீசை கொண்ட புருஷனோடு போய் வரவா. அண்ணன் மீச அணில்வாள் மீசையா, அதை விட மிரட்ட புருஷ மீச புலிவாள் மீசையா. ஆனாலும் அணில்வாள் மீசை கொண்ட அண்ணன் உன்னை விட்டு புலிவால் மீசை கொண்ட புருஷனோடு போய் வரவான்னு சொல்லி ஒரு சினிமா பாட்டுல அந்த அண்ணனை விட்டு பிரியக்கூடிய மாண்பை காட்டுகிறார்கள் என்றால்
உறவுகளிலே இப்படியெல்லாம் வகைப்படுத்தப்பட்ட ஒரு குடும்ப உறவுக்கு சொந்தக்காரர்கள் நம்முடைய தமிழர்கள் என்பதனால் தான் இந்த சித்திரை நன்னாளிலே இப்படி ஒரு தலைப்பு. தம்பியை பற்றி சொல்லுவார்கள். தம்பியை பற்றி அண்ணனிடத்துல கேட்டா என்ன சொல்லுவார்னு கவிஞர் முத்துக்குமார் ஒரு கவிதையிலே எழுதியிருந்தார். படித்து படித்து பூரித்து போனேன். நான் மலர்ந்த தொப்புள் கொடியின் இன்னொரு பூ, உதிரத்தின் பங்காளி, வேற்றுருவன் ஆனாலும் என் மாற்றுருவன். நான் உண்ட மிச்ச பாலின் ருசி அறிந்தவன், என் பசி அறிந்தவன். என் நாணயத்தின் இன்னொரு பக்கம், துக்கத்தில் என்னை தாங்கும் தூண் சக ஊன். எனவே தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் என்று இந்த சமூகம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. தம்பி உடையான் படைக்கு அஞ்சான். அண்ணன் உயர்வு என்றால் தம்பி சாதாரணமானவன் அல்ல. ஆனா குடும்ப உறவு மேம்படுத்துவதற்காக பாடுபடுகிற போது அண்ணன் தம்பி இந்த உறவு ரெண்டு பேருக்கு திருமணமானதுக்கு பின்னால இதே மாதிரி நீடிக்குதா இல்லையாங்கிறது இவங்க விவாதத்துக்கு பின்னாலதான் சொல்ல முடியும். அது ஒரு கேள்விக்குறி. நீங்க சொல்லிட்டீங்களே இப்படியே இருக்குமா கடைசி வரைக்கும் கேட்டக்கூடாது. முரண்பாடுகள் உண்டு. அதுவெல்லாம் எப்படி களையப்பட வேண்டும் என்பதற்கான விடையும் இவர்களுடைய விவாதத்திலே உண்டு என்பதனை இந்த பட்டிமன்றத்திலே பார்க்கலாம். அப்புறம் அண்ணி சாதாரண உறவா? அண்ணி இல்ல. அடடா, நிறைய பெண்கள் நினைச்சுக்கிறாங்க நம்ம கட்டின கணவர் அம்மாவோட சமையலையும் நம்ம சமையலையும் ஒப்பிட்டு பார்க்கிறாருன்னு. இல்ல இல்ல, அம்மா சமையலோடு மனைவியின் சமையலை ஒப்பிட்டு பார்ப்பதோடு அண்ணியின் சமையலோடும் மனைவியின் சமையலை ஒப்பிட்டு பார்ப்பவர்கள் நிறைய உண்டு என்றால் அண்ணி அன்னையாக வாழ்ந்த வீடு எத்தனையோ வீடு உண்டு. அண்ணி என்பவள் அண்ணி மட்டுமல்ல, அவள் வீட்டிற்கு சென்ற உடனேயே பலரையும் வாழ வைத்த அன்னையாக இருந்த குடும்பங்கள் இந்த தமிழ்நாட்டிலே உண்டு. எனவே அண்ணி என்ற உறவும் சாதாரண உறவல்ல. மனைவின்னு சொல்றமே, அந்த மனைவி சாதாரணமா? இல்ல. கவியரசு கண்ணதாசன் சொன்னதை போல உன்னை கரம் பிடித்தேன் வாழ்க்கை ஒளிமயமானதடி, பொன்னை மணந்ததனால் சபையில் புகழும் வளர்ந்ததடி என்று கண்ணதாசன் சொல்லுவார். அதை தாண்டி ஒரு கவிஞன் சொல்லுகிறான். எப்படி சொல்லுகிறான் தெரியுமா? ஒற்றை விரல் பிடித்து உள்ளே நுழைந்து மொத்த விரல்களுக்கும் மோதிரமானவர் யார் என்றால் அவள் தான் மனைவி என்று சொல்லுவான். ஒத்த விரலை பிடிச்சுக்கிட்டு புருஷன் அப்படியே ஒண்ணுமே தெரிய மாதிரி உள்ள வந்துட்டு அந்த வீட்டில் இருக்கிற அத்தனை பேரினுடைய விரல்களுக்கும் மோதிரமாக இருப்பவள் மனைவி என்று சொன்னால், மனைவி என்ற உறவு இந்த மண்ணிலே சாதாரண உறவு அல்ல. சித்தி, நம்மளாம் சித்தி சீரியலத்தையும் பார்த்து சித்தின்னு இருப்போம். சித்தி, அந்த சித்திங்கிற உறவுக்கு இருக்கிற மகிமை என்ன தெரியுமா? அக்கால் இறந்து விட்டால் அந்த வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு தாயாக இருந்து வளர்க்கக்கூடிய மாண்புக்குரியவர்களே நம் நாட்டில் சித்திகளாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். தாயை இழந்து சித்திகளின் அரவணைப்பில் வளர்ந்தவர்களுக்குத்தான் அந்த அருமை புரியும். எனக்கெல்லாம் அந்த அருமை தெரியும். என் தாயை சிறு வயதில் இழந்தவன் நான். என் தாயினுடைய உடன் பிறந்த சகோதரிகள் கூட இல்லை, ஒன்றுவிட்ட சகோதரிகள் தான். தாயம்மாள், தெய்வம், அன்னம், தனம், இந்த 4 சித்திகளும் தான் எங்களை தாயாக நினைத்து வளர்த்தார்கள் என்று சொன்னால் சித்தியினுடைய வளர்ப்பு என்பது ஒரு மிகச்சிறந்த வளர்ப்பு. அது எல்லோருடைய குடும்பத்திலும் உண்டு. அந்த உறவு சித்தி என்பதற்கான பெருமையாக இருக்கும். பெரியம்மா சாதாரணமா சொல்லிட முடியுமா? ஒரு பயங்கலந்த பாசத்தை காட்டுவான். அவங்களும் கண்டிப்பு கலந்த ஒரு நேசத்தை காட்டுவாங்க. இதுதான் பெரியம்மா. அத்தை, அப்பாவுடன் பிறந்த சகோதரிகள் எல்லாம் அத்தை. அத்தை என்பதனாலே அத்த மக ரத்தனமே அப்படின்னு ஒரு உரிமையோட ஒரு பாட்டும் பாடிக்கிடுவான். அத்த மக ரத்தனமே யார சொல்ல முடியும்? அத்த மகளைத்தான் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட உறவு அத்தைங்கிற உறவு. இதை தாண்டி முறை பெண்ணுங்கிற குடும்ப உறவை சாதாரணமா நினைச்சிட முடியுமா? கவிஞர் அறிவுமதி சொல்லுகிறார் ஒரு கவிதையிலே, உடைந்த வளையல் துண்டை குளத்தில் எறிந்தேன் எத்தனை முழு வளையல்கள் என்று கேட்பார். உடைந்த வளையல் துண்டை குளத்தில் எறிந்தேன் எத்தனை முழு வளையல்கள் என்று சொல்லுவார். இப்போது ஒரு பட்டிமன்றமே போடலாம். அன்பில் சிறந்தவர்கள் அத்தை பெண்களா மாமா பெண்களா என்று ஒரு பட்டிமன்றமே போடலாம். மாமா பொண்ணை பிடிக்குமா அத்தை பொண்ணை பிடிக்குமா? ரெண்டும் தாப்பா எங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லக்கூடியவர்களும் உண்டு. இதிலே எந்த அன்பு சிறந்த அன்பு என்று கேட்கக்கூடிய கேள்வியும் கூட நாளை பட்டிமன்றத்தின் மூலமாக இந்த தமிழ் சமூகத்தில் பிறக்கலாம் என்று சொன்னால், முறைப்பெண் உறவு என்பது சாதாரண உறவல்ல, போற்றுதலுக்குரிய உறவு. சித்தப்பா சாதாரணமாகவா? இல்லை. கூட்டு குடும்பத்தில் பிறந்தவங்களுக்கு தெரியும், பிள்ளைகள் சித்தப்பா தோளில் ஏறுகிற போது
அப்பா காட்டாத உலகத்தையும் தாண்டி ஒரு அற்புத உலகத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பை பெறுகிறார்கள் என்றால் சித்தப்பா உறவு என்பது சாதாரண உறவு அல்ல. அப்பாக்களிடம் பெற முடியாத சுதந்திரத்தை, அப்பாவிடம் பெற முடியாத அனுமதியை சித்தப்பாவைகளிடம் பெற்று சுதந்திரத்திற்கான சாவியை பெறுகிற போது அந்த பிள்ளைகளிடத்தில் இருக்கிற பூரிப்பு இருக்கிறது. அதனால்தான் இன்றைக்கு சித்தப்பாவை கூட சித்தா 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 என்று சொல்லி பித்தனாக அழைக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்திருக்கிறது என்றால் சித்தப்பா சாதாரண உறவல்ல. அதற்கடுத்து தாய்மாமன், அடடா, தாய்மாமன் உறவு என்பது சகோதரிகளின் பிள்ளைகளுக்கு தாய்மாமன் தான் காவல் தெய்வம். காவல் தெய்வம் யார் என்றால் தாய்மாமன் தான். ஆணாக பிறந்த ஒரு தாய், ஆண் தாய் தான் தாய்மாமன் என்றால் அந்த உறவும் சாதாரண உறவல்ல. தாத்தா, பாட்டி, ஆச்சி, ஆயா, அப்பத்தா எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அத மாதிரி ஐயா, தாத்தா, அத மாதிரி ஐயப்பா எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இவர்கள் எல்லாம் கடவுள் ஆசீர்வதிப்பது போல அந்த குடும்பத்தின் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கக்கூடிய கடவுள்கள். அதையும் தாண்டி குழந்தையும் முதியவர்களும் தான் கடவுளுக்கு நிகரானவர்கள் என்று சொல்லுகிறார்கள். இந்த குழந்தையும் முதியவர்களுக்கும் உரிய அன்பு பாசம் இருக்கு பார்த்தீங்களா, இதுல எந்த எதிர்பார்ப்புமே இருக்காது. ஒரு தாத்தாட்ட இருக்கிற பிரியத்தை பிள்ளைங்க அப்பா அம்மாட்ட கூட காட்டாதுங்க. தாத்தா 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 தாத்தானா அது தா தா தான்னு கேட்கறதுக்கெல்லாம் தாத்தா வாங்கி கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. இந்த அன்பை பெறக்கூடிய உறவு தாத்தா பாட்டி உறவு. இப்படிப்பட்ட உறவுகள் எல்லாம் கலந்தது, இன்னும் பல உறவுகள் நிறைந்தது நம்முடைய குடும்ப வாழ்க்கை முறை. இந்த குடும்ப வாழ்க்கை முறை மேம்பட்டாதான் மகிழ்ச்சி இருக்கும். சித்திரை திருநாளிலே சித்திரை பெண்ணே வா என்று அழைக்கிறோம். பெண்ணின் பெருந்தக்க யாவுளை என்று சொல்லுகிறோம். அந்த பெண்கள் மட்டுமா குடும்பத்திற்கு? இல்லை, ஆண்களும் தான். இவர்கள் இருவரும் இணைந்து நடத்துகிற இந்த குடும்பத்திலே சேமிப்பு என்றால் என்ன? சேமிப்பு என்றால் என்ன? பணம் மட்டும்தான் சேமிப்பா? இல்லை இல்லை, நல்ல உறவுகளை சேமிப்பதுதான் உண்மையான சேமிப்பு. இப்ப அந்த சேமிப்ப, குடும்ப உறவுகளை சேமிக்கக்கூடிய சேமிப்ப யார் சிறப்பாக செய்கிறார்கள்? பெரியவர்கள் சிறப்பாக செய்கிறார்களா அல்லது இளைஞர்கள் சிறப்பாக செய்கிறார்களா என்பதுதான் கேள்வி. எதுக்கு இந்த கேள்வி? ரெண்டு பேரும் செஞ்சுதான் ஆகணும். பொறுப்பு ரெண்டு பேருக்கு இருக்கத்தானே செய்து. எதுக்கு இந்த கேள்வியை பட்டிமன்றத்துக்கு கொடுக்கலாம்னு உங்களுக்கெல்லாம் கேள்வி வரலாம். ஏன் கொடுக்கிறோம் என்றால், படித்து பட்டம் பெறவில்லை பறவைகள், ஆனாலும் அவைகள் பாதை மாறவில்லை. ஆனால் மனிதன் பாதை மாறிவிட்டான் என்று பலரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மனிதன் பாதை மாறிவிட்டான். நினைச்சு பாருங்க, யாருக்கு ஆறறிவு இருக்குது? யாருக்கு ஆறறிவு இருக்கிறது? மனிதனுக்குத்தான் ஆறறிவு இருக்கிறது. ஆனால் ஆறறிவு படைத்த மனிதனுடைய செயலுக்கும் ஆறறிவு இல்லை என்று சொல்லக்கூடிய பறவை மிருகங்களுக்கும் உள்ள வேறுபாட்டை பாருங்க. நான் ஒரு நாள் வாட்ஸ்அப்ல பார்த்தேன். லண்டன் மாநகரில் ஒரு பரபரப்பான சாலையில வாத்து மாதிரி இருக்கக்கூடிய பெரிய வாத்து, அங்க சுவாசும்பாங்க, அது சாலையில் அப்படியே கூட்டமா நடந்து வருது. பயங்கர நெருக்கடி. சிக்னல் சிவப்பு விளக்கு போட்ட உடனே இங்கிட்டு பாக்குது, இங்கிட்டும் பாக்குது, சிக்னலை பாக்குது, நின்றுது. அதுக்கப்புறம் பச்சை விளக்கு வந்த உடனே குடு 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 குடுன்னு நடக்குது. நம்மால் வண்டியில போறேன், அந்த விளக்கு போடுறதுக்கு எச்சரிக்கையா மஞ்சள் போடுறப்பே நிக்கணும். இவன் மஞ்சள் போட்டு அடுத்து சிகப்பு போடுறதுக்குள்ள பறந்துருவோம் பறக்கிறான். ஆக ஆறறிவு யாருக்கு? பறவைகளுக்கா மனிதனுக்கா? கேள்வி பிறக்கிறது. பறவைகள் காட்டிய வழிகாட்டுதலை மனிதன் காட்டுகிறோமா? வள்ளுவன் சொன்னான், பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்று சொன்னான். பகுத்து உண்பது சிறந்தது என்று இந்த உலகத்திற்கு வள்ளுவன் சொல்லுவதற்கு முன்பே உலகத்திற்கு பறைசாற்றியது காகங்கள் என்பது நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய நிதர்சனமான உண்மை. பறவைகளிடமிருந்து பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். அப்படியானால் மிருகங்கள் கற்றுத்தரவில்லையா? நம்ம நினைக்கிறோம் படிச்சிட்டோம், நம்ம எல்லாரையும் ஏமாத்திரலாம், நம்ம தான் புத்திசாலி அப்படின்னு நினைக்கிறோம். கட்சவி அஞ்சல்னு சொல்ற வாட்ஸ்அப்ல நீங்களும் பார்த்திருப்பீங்க. ஒரு வீட்டுல நாய்க்குட்டி வளர்க்கிறார் ஒருத்தர். அந்த நாய்க்குட்டிட்ட தன்னை கெட்டிக்காரன்னு காட்டணுங்கிறதுக்காக ஒரு ரப்பர் கத்தியை வச்சுக்கிட்டு கையை இப்படி டேபிள் வச்சுக்கிட்டு அந்த ரப்பர் கத்தியை குத்துறாரு. ரப்பர் கத்தியை வச்சு குத்துனா என்ன ஆகும்? ஒன்னும் ஆகாது. ஒரு முறை குத்துறாரு, ரெண்டு முறை குத்துறாரு. பாக்குது இந்த நாய்க்குட்டி, நீ இப்படியா என்னை ஏமாத்துறேன்ட்டு சமையலடிக்கு போய் உண்மையான கத்தியை எடுத்து கொண்டு வந்து இப்ப குத்துறா மகனே,
இப்ப குத்து பாரு என்று கொடுக்கிறது என்று சொன்னால் அந்த நாய்க்குட்டிக்கு தெரிகிறது இவன் நம்மை ஏமாற்றுகிறான் என்று சொன்னால் ஆறறிவு யாருக்கு என்ற கேள்வி பிறக்கிறது. அந்த கேள்வியினால்தான் இன்றைக்கு இந்த பட்டிமன்றத்திலே இந்த தலைப்பு வந்திருக்கிறது. அன்றைக்கு சமைக்கும் போது அம்மாவினுடைய அருமை தெரியும், சம்பாதிக்கும் போது அப்பாவினுடைய அருமை தெரியும். இன்னைக்கு அதை வச்சு ரெண்டு பேர்த்தையும் இடம் போட்டுடலாமா? முடியாது. ரெண்டு பேருமே ரெண்டையும் செய்யற காலம் ஆயிருச்சு. சில வீடுகள்ல அப்பா சமைச்சுக்கிட்டு இருக்காரு, அம்மாவும் வேலைக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க. மாறி போச்சு காலம். அன்னைக்கெல்லாங்க நாட்டுக்கோழி கடையா இருந்துச்சுங்க, ஊருக்கு ஒரு நாட்டுக்கோழி கடை. அப்ப பாத்தீங்கன்னா கருத்தரிப்பு மையமே நம்ம நாட்டுக்கு தேவையில்லை. இருந்துச்சா எங்கேயாவது? குழந்தை பிறக்கிறதுக்கு கருத்தரிப்பு மையம்னு சொல்லி மருத்துவமனையில தனியா இருந்துச்சா? நாட்டுக்கோழி கடை ஊருக்கு ஒன்று இருந்த போது கருத்தரிப்பு மையங்கள் தேவையில்லாமல் இருந்தது. இன்று தெருவுக்கு தெரு பிராய்லர் சிக்கன் வந்ததற்கு பின்னால் எல்லா இடங்களிலும் கருத்தரிப்பு மையமும் தேவைப்படுகிறது என்றால் காலம் மாறி இருக்கிறது. இந்த கால ஓட்டத்தில் உணவு மாறி இருக்கிறது, உடை மாறி இருக்கிறது, நடை மாறி இருக்கிறது. இந்த சூழலிலும் நம் நாட்டில் குடும்பம் என்ற ஒரு வரைமுறை மட்டும் இப்போதும் அப்படியே இருக்கிறது. இந்த உறவு மேம்பட வேண்டுமானால் யார் அதற்கு பொறுப்பேற்க வேண்டும்? ரெண்டு பேருக்கும் பொறுப்பு, பெரிதும் பொறுப்பு யார் ஏற்க வேண்டும்? இன்றைய இளைஞர்கள் அல்லது இன்றைக்கு பொதுவான மாற்றங்கள் எடுத்துக்கிட்டா அன்னைக்கு இருந்த மாதிரி இன்றைக்கு நம்ம இல்ல. ஃபாஸ்ட் ஃபுட்டை சாப்பிடுறோம், துரித உணவு. லெக்கின்ஸ் போட்டுட்டு அழகுன்னு சொல்றோம், கிழிந்து போன பேண்ட போட்டுட்டு நான் புத்தாட போட்டுட்டேன்னு சொல்றான். இன்னும் கொஞ்சம் கூடுதலா போய் அந்த காலத்துல ரிக்ஷா ஓட்டுநர் போட்டிருந்த முக்கா பேண்ட போட்டுட்டு இதுதான் நவநாகரிகம்னு போய்கிட்டு இருக்கிறோம். இப்படி எல்லாம் மாறி இருக்கிறமே. இந்த மாற்றங்களால் நம் குடும்ப உறவுகளில் ஏதேனும் மாற்றம் ஏற்பட்டு இருக்கிறதா? அந்த உறவுகளை யார் பக்குவமாக பராமரிப்பது என்ற கேள்வி எழுப்புகிற போது குடும்ப உறவுகள் மேம்பட பெரிதும் பொறுப்பேற்க வேண்டியவர்கள் பெரியவர்களா இளைஞர்களா என்ற கேள்வி வந்திருக்கிறது. இந்த கேள்வியிலே பங்கேற்று 6 அற்புதமான பேச்சாளர்கள் விவாதத்தை தர இருக்கிறார்கள். பெரியவர்களே உறவுகளை மேம்படுத்துவதில் முன்னிற்க வேண்டும் என்பதற்காக கவிஞர் கு. சிலம்பரசன் அவர்கள் இந்த அணிக்கு தலைமை தாங்கி பேசுகிறார்கள். அவர்களை தொடர்ந்து கல்லூரி மாணவியாக இருந்து இளைஞர்களின் பிரதிநிதியாக பேச வந்திருக்கிற செல்வி தீபிகா அவர்கள் அந்த அணியிலே பேசுகிறார்கள். அவர்களை தொடர்ந்து அந்த அணிக்கு வலு சேர்க்கக்கூடிய ரேடியோ சிட்டி புகழ் அன்புக்குரிய தினேஷ் ராஜா அவர்கள் அந்த அணியிலே விவாதம் தர வந்திருக்கிறார்கள். இளைஞர்களே பொறுப்பேற்க வேண்டும் என்ற அணிக்கு தலைமை தாங்கி கவிஞர் முத்து முருகன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். பாட்டோடு பேச்சை கலந்து தருவதில் வல்லவர். அவரை தொடர்ந்து காஞ்சிபுரத்தில் இருந்து வருகை தந்திருக்கிற அன்பிற்குரிய மாணவி குணவர்த்தினி அவர்கள் அந்த அணியிலே தொடர்ந்து பேசுகிறார். அவரை தொடர்ந்து கவிஞர் என் மலைச்சாமி அவர்கள் அந்த அணியிலே பேசுகிறார்கள். தமிழர்கள் 7ஆம் அறிவுக்கு சொந்தக்காரர்கள். நான் 6 அறிவுக்கு சொந்தக்காரர்கள் தானா தமிழன் என்று கேட்டேன். 7ஆம் அறிவுக்கு சொந்தக்காரர்கள். 7ஆம் அறிவாக நம் முன்னே அடையாளம் காட்டப்பட்டது யார்? போதி தர்மன். இந்த மேடையிலே 2 போதி தர்மன்களை நீங்கள் பார்க்கலாம். இளைஞர் அணியிலே ஒரு போதி தர்மன், பெரியவர்களுக்கான அணியிலே ஒரு போதி தர்மன். ஏறத்தாழ போதி தர்மனை போலயே இங்கே பேச வந்திருக்கிற அந்த அருமையான பேச்சாளர்களோடு இந்த பட்டிமன்றம் இப்போது தொடங்குகிறது. முதலில் பெரியவர்களே என்ற அணி விவாதத்தை வழங்க வருகிறது. கவிஞர் கு. சிலம்பரசன் வருகிறார். வாங்க. இன்றைய பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு இன்றைய சூழ்நிலையில் குடும்ப உறவுகள் மேம்படுவதற்கு பெரிதும் பொறுப்பேற்க வேண்டியவர்கள் பெரியவர்களா இளைஞர்களா? ஐயா சொல்லுங்க. இன்றைய சூழ்நிலையில் பார்த்தோம் என்று சொன்னால் சொல்லால் இணைந்த குடும்பங்கள் எல்லாம் இன்றைக்கு செல்லால் பிரிந்து கொண்டிருக்கிறது. நடுவர் அவர்களே, சொல்லால் இணைந்த குடும்பங்கள் செல்லால் பிரிந்து கொண்டிருக்கிறது. நான் வந்தவுடனே பார்த்தேன், ஒரு அம்மா சொல்லி சொல்லி பார்த்தாங்க, கேட்கல. அந்த தம்பி கையில ஒரு செல்போனை கொடுத்தாங்க, அந்த தம்பி அமைதி ஆயிட்டாப்ல. அப்ப குடிஞ்சவருதான், இன்னும் அந்த தம்பி நிமிர்ந்து பார்க்கவே இல்லை. இன்றைக்கு இந்த உறவுகள் என்பது பெரியவர்கள் பொறுப்பேற்று நடக்க வேண்டிய நாம இன்றைக்கு எவ்வாறு பொறுப்போடு செயல்படுகிறோம் என்பதை உணர வேண்டும். அது மட்டுமல்ல, ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது என்று சொல்லுவார்கள். இன்றைக்கு எழுதி வைத்து அம்மா அப்பா தாத்தா பாட்டி என்று படத்தை பார்த்து கற்றுக் கொடுத்திருக்கிறோம் குழந்தைகளுக்கு. நடுவர் அவர்களே, படத்தை பார்த்து கற்றுக் கொண்டிருக்கிறோம். இதற்கு யார் காரணம்?
தாத்தா ஒரு புறம் இருக்கிறார், பாட்டி ஒரு புறம் இருக்கிறார்கள், மாமா அத்தை எல்லாரும் இன்றைக்கு பிரிந்து இருக்கிறார்கள். எனவே இன்றைக்கு குடும்ப உறவுகள் சிதறி பிரிந்து இருக்கிறது. ஆனால் அவற்றையெல்லாம் இணைக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கிறது? யாருக்குன்னு கேட்டுக்கிட்டே இருக்கேன், அதுக்கான விடை வரும். அது மட்டும் இல்ல, இப்படி சொல்றாங்க, குழந்தைகளோடு விளையாடிய அந்த தருணம், அதாவது அம்மா அப்படியே பருப்பு கடைவாங்க. நடுவர்களே, நீங்க பார்த்திருக்கலாம், பருப்பு கடைஞ்சு அந்த விரல்ல இது யாருக்கு? அப்பாவுக்கு கொஞ்சம், அம்மாவுக்கு கொஞ்சம், தாத்தாவுக்கு கொஞ்சம், பாட்டிக்கு கொஞ்சம், அத்தைக்கு, மாமாவுக்கு, இப்படி எல்லாத்துக்கும் சொல்லுவீங்க. அந்த குழந்தை உங்களையே பார்த்துக்கிட்டு இருக்கோம். எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சொல்றீங்களே அம்மா, ஆளே இல்லாத கடைக்கு டீ ஆத்துற மாதிரி ஒருத்தரும் இல்லையே, நீ யாருக்கு கொஞ்சம் போய் கொடுக்கிறது என்று சொல்லி கேட்கக்கூடிய சூழல் தான் நடுவர்களே இன்றைக்கு இருக்கிறது. யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் அவர்களுக்கு கூட்டு குடும்பம் இல்லைங்கிறீங்க. கூட்டு குடும்பத்தினுடைய அந்த நிலைப்பாடு இல்லை. இதுக்கெல்லாம் யாரு காரணம்? இன்றைக்கு குடும்ப உறவுகள் மேம்பட வேண்டிய பொறுப்பு என்பது யாருக்கு இருக்கிறது? அந்த யார் என்று சொன்னால் பெரியவர்கள். நடுவர் அவர்களே, இன்றைய சூழ்நிலையில் குடும்ப உறவுகள் மேம்படுவதற்கு பெரிதும் பொறுப்பேற்க வேண்டியவர்கள், பொறுப்போடு இருக்க வேண்டியவர்கள் பெரியவர்களே என்று எனது அணிக்கு வலு சேர்க்க நான் பேச வந்துள்ளேன். நடுவர் அவர்களே, இந்த வீடு என்பது வெறும் காங்கிரட்டோ, கல்லோ, மணலோ, செங்கலோ இப்படி வச்சு கட்டுறது அல்ல. ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். வீடு என்பது அண்ணனுடைய அன்பு, தங்கையினுடைய பாசம், அப்பாவினுடைய வாழ்த்து, அனைவரினுடைய இணைந்த வீடு என்பது செங்கலும் கல்லால் கட்டுவதல்ல, அது அன்பு உறவுகளின் இதயங்களால் கட்டுவதாக மாறக்கூடியதாக இருக்க வேண்டும். நடுவர்களே, அந்த இதயங்களை இணைக்கும் பெரும் பொறுப்பு பெரியவர்களுக்கு தான் நடுவர்களே இருக்கின்றது. அதைத்தான் இந்த வேளையை நான் இங்கே கூற வந்துள்ளேன். அது மட்டுமல்ல, ஒரு காலத்திலே வாழ்த்து அட்டை என்ற ஒரு நிலை இருந்தது. வாழ்த்து அட்டை, அதாவது தீபாவளிக்கு, பொங்கலுக்கு, புத்தாண்டுக்கு எல்லாம் வாழ்த்து அட்டை தேடி தேடி, இது மாமாவுக்கு நான் அனுப்ப போறேன், இது என்னுடைய அத்தைக்கு அனுப்ப போறேன், இது ஊர்ல இருக்க என்னுடைய பெரியப்பாவுக்கு அனுப்ப போறேன், அப்படிலாம் வாழ்த்து அட்டையை அனுப்பிய காலங்கள் எல்லாம் இன்றைக்கு மாறி போய் இருக்கிறது. நடுவர் அவர்களே, எங்க ஊர்ல அப்படித்தான் ஒண்ணு நடந்துச்சு. நல்லா கவனிங்க. ஒருத்தருக்கு வாழ்த்தட்டை 10 வாழ்த்தட்டை வந்துருச்சு. போஸ்ட் மாஸ்டர் அவர் தேடி கண்டுபிடிச்சு கொடுக்க போனா அவர் ஓடுறாரு, ஒளிகிறாரு, ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த போஸ்ட் மாஸ்டர் அவர் பிடிச்ச அவர் கையில கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் நான் போய் கேட்டேன், ஏனே அவனுக்கு வாழ்த்தட்டை வராம எனக்கு வருமா வராதான்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் உங்களுக்கு வந்த வாழ்த்தட்டை ஏன் வாங்க மறுக்கிறீர்கள் என்று சொன்னால், அட போப்பா தம்பி, ஒவ்வொரு முறையும் என்னுடைய அக்கா பையன் மாமாவுக்கு எப்படி தெரியுமா அனுப்புவான்? அந்த ஸ்டாம்பு அஞ்சல் அட்டை ஒட்டாமல் அனுப்பி விடுவான். 10 அனுப்புனா ஒரு அஞ்சல் அட்டை வந்து 5 ரூபா அப்படின்னா பாத்துக்கோங்க. 10 அந்த வாழ்த்து அட்டைக்கும் மொத்தம் 50 ரூபாய். அதை இப்படி அனுப்பிடுவான். அந்த 50 ரூபாய் நான் தானா கொடுத்து வாங்கணும் என்று சொல்லும் பொழுது அந்த ஒரு சந்தோஷம் இருக்கு பாருங்க. ஆனாலும் அவர் ஒருபோதும் கோவப்பட மாட்டார், அது ஒரு சந்தோஷமாக வெளிப்படுத்துவார். இளைஞன் அப்படி செய்யறானேன்னு கோவப்பட்டதில்லை. ஆமா, அப்படி கோவப்பட்டதில்லை. எனவே அப்படிப்பட்ட அந்த இளைஞர்களுடைய அந்த செயல்பாடுகளை எல்லாம் ரசித்து வரக்கூடிய காலங்கள் இருந்தது. இன்றைக்கு அவைகள் எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது. ஒரு பள்ளி விடுமுறை என்று சொன்னால் எல்லோரும் ஒன்று சேர்ந்து, இளைஞர்கள் அதே போல உறவுகள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து, இது இப்படி விளையாடக்கூடிய விளையாட்டு, இது இப்படி விளையாடக்கூடிய என்று சொல்லி ஒருவருக்கு ஒருவர் ஒரு தாயமோ, ஒரு பல்லாங்குழியோ, அல்லது ஒரு கிட்டி புல்லோ, அல்லது பல்வேறு விளையாட்டுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து விளையாடுகின்ற பொழுது மாமனும் மச்சானும் அண்ணனும் தம்பியும் எல்லோரும் ஒன்று சேர்ந்து விளையாடுவார்கள். அப்படிப்பட்ட சூழல்கள் இன்றைக்கு கடந்து கொண்டிருக்கிறது. இப்படி பார்க்கின்ற பொழுது இந்த இளைஞர்கள், இந்த உறவுகள் எல்லாம் சிதறி கிடக்கின்ற பொழுது அவைகளை ஒருங்கிணைத்து அதை வலுப்படுத்த வேண்டியது பெரியவர்களுடைய பொறுப்பு என்று சொல்லிதான் நான் பேச வந்திருக்கிறேன். நடுவர்களே, இளைஞர்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், அவர்களை கொண்டு இவங்க இப்படித்தான் செய்யணும், இளைஞர்கள் இதைத்தான் படிக்கணும், இளைஞர்கள் இதைத்தான் செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு பெற்றோரும் தங்களுடைய கனவுகளை அவர்கள் மேல திணிக்கிறாங்க. இது இப்படித்தான் வரணும், நான் நினைச்சேன் இப்படி வரணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் வர முடியல, ஆனா நீ வரணும் என்று சொல்லி தங்களுடைய கனவுகளை திணிக்கிறார்கள். இதனால் இளைஞர்கள் ஒரு சுமைக்கு ஆளாக்கப்படுகின்றான். அதனால என்ன பண்ணிடுறான்? மாமனை மறந்துடுறான், மச்சான மறந்துடுறான், அக்காவை மறந்துடுறான், தம்பையை மறந்துடுறான், உறவுகளை மறந்து விடுகிறான். அவன் இலக்கு தாய் தந்தை சொன்னதை, பெரியோர்கள் சொன்னதை அடையக்கூடியது என்று சொல்லி மாறி விடுகிறது. அந்த ஓட்டத்திலே செல்கிறார். அப்புறம் பிறகு எப்படி உறவுகளை எல்லாம் அந்த இளைஞனால் இணைக்க முடியும்? இளைஞர்களை நாம் குறை சொல்ல வேண்டாம். நீங்கள் சீரியலில் மூழ்கி கொண்டு இளைஞர்கள் இணையத்திலே மூழ்கி இருக்கிறார்கள்.
இளைஞர்கள் இன்டர்நெட்டிலே இணைந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் பெற்றோர்கள் அம்மாலாம் அந்த சீரியல்ல மூழ்கி இருக்கக்கூடிய சூழலை நாம் பார்க்கின்றோம். ஆனா அந்த சீரியல்ல அவங்க 2 பேரும் சேராம போயிட்டாங்களேன்னு வருத்தப்படுறாங்க. இந்த சீரியல்ல இவங்க 2 பேரும் இப்படி சண்டை போட்டு பிரிஞ்சிருக்காங்களேன்னு வருத்தப்படுறாங்க. ஐயோ அந்த குடும்பம் இணையணுமே சாமி கிட்ட வேண்டிக்கிறாங்க. ஆனால் நமது சொந்த வீட்டிலே நமது குடும்பங்களில் ஏற்பட்டக்கூடிய சண்டைகளை நாங்க அந்த வீட்டை மிதிக்க மாட்டோம் காலை என்று சொல்லி ஒரு வைராக்கியமாக 10 வருஷம் எங்க அண்ணன்ட்ட பேசல தெரியுமா, நாங்க இதுவரைக்கும் அந்த ஆள் ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு அதை நாங்க தாண்டி போல தெரியுமா. நம்முடைய குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை என்று சொன்னால் நம் உறவுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்து நம்மை தாங்கி பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் அதை நாம் தான் வளர்க்க வேண்டும். அந்த பொறுப்பு பெரியவர்களாகி நமக்குத்தான் இருக்கின்றது என்பதை இந்த வேளையில் நான் சுட்டி காண்பிக்கின்றேன். இளைஞர்கள் இன்றைக்கு ஏவுகணையினுடைய வேகத்தோடும் ஆற்றல் நிறைவோடும் இருக்கின்றார்கள். அவர்களை வழி நடத்தி இந்த திருவிழாக்களை நீ எடுத்து செய் என்று சொல்லி இளைஞர்களுக்கு சில பொறுப்புகளை கொடுக்க வேண்டும். இளைஞர்கள் திருமண நாட்களிலே இளைஞர்களுக்கு நீ மாமாவிடம் அத்தையும் எல்லாவற்றிற்கும் சென்று அவர்களை அழைத்து வாருங்கள், அவர்களோடு நீங்கள் பேசுங்கள் என்று சொல்லி அந்த வாய்ப்பை நாம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். உறவுகள் தான் முதன்மையானது என்று சொல்லி நாம் வாழ வைக்க வேண்டும். இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை நான் கூறுகின்றேன். இப்படியாக அதாவது வளர்ந்து வரக்கூடிய நாட்களிலே இது யாருடைய குற்றம் என்று சொல்லி சொல்லுவாங்க. புதிய பைக்கை வாங்கி தருவதை விட உறவுகளை புதுப்பிக்க கற்றுத்தாருங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு புதிய பைக்கை வாங்கி தருவதை விட உறவுகளை புதுப்பிக்க கற்றுத்தாருங்கள். பணம் சம்பாதிக்க கற்றுத்தருவதை விட பண்பை சம்பாதிக்க கற்றுத்தாருங்கள். உலகத்தையே ஜெயிக்க வேண்டும் என்று கற்றுத்தருவதை விட உறவுகளை இணைக்க கற்றுத்தாருங்கள். பட்டம் விட கற்றுத்தருவதை விட பாசம் காட்ட கற்றுத்தாருங்கள். எனவே இன்றைய சூழ்நிலையில் குடும்ப உறவுகள் மேம்பட பொறுப்பேற்க வேண்டியவர்கள், பெரிதும் பொறுப்பேற்க வேண்டியவர்கள் பெரியவர்களே என்று கூறி உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். கவிஞர் சிலம்பரசன் அவர்கள் பெரியவர்களுக்கே பொறுப்பு அதிகம் என்று பொறுப்போடு பேசினார். பொதுவா சொல்லுவாங்க, உலகில் வாழும் அனைத்து உயிர்களுக்கும் உயிர் வாழ 2 இடம் உண்டாம். 2 இடம் உண்டு. ஒன்று நாம் வாழுகின்ற பூமி, இன்னொன்று நம்மை நேசிப்பவர்களுடைய இதயம். அப்படி நேசிப்பவருடைய இதயத்தில் எல்லாரும் இடம்பெற்றிருக்கிறோமா அல்லது இடம்பெற செய்திருக்கிறோமானா இல்லையே. இதை கற்றுத்தருவது யார்? பெரியவங்க தானே கற்றுத்தரணும்னு சொன்னார். இன்னொன்னு சொன்னார், இன்னைக்கு இருக்கிற இளைய தலைமுறை எப்படி இருக்குன்னா, செல்லோடு பேசுகிற நேரத்தை விட உறவுகளோடு பேசுகிற நேரம் குறைவுன்னாரு. இதுக்கு காரணம் பெரியவங்களே அப்படித்தான் இருக்கிறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. இன்னொன்னையும் சொன்னாரு, மனம் தேடி ஓடவில்லை, நாம் பணம் தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். எப்படி உறவுகளை மேம்படுத்த முடியும்? இந்த பணம் தேடுறதுதான் வாழ்க்கையினுடைய குறிக்கோள்னு கத்துக் கொடுத்தது யார்? பெரியவர்கள் தானே கத்துக் கொடுத்தாங்க. அந்த பெரியவர்கள் தான் இதை மாற்றி குடும்ப உறவுகளை மேம்படுத்துவதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்று எங்கள் இளைஞர்களை வழிநடத்தினால் அவன் சிறப்பாக செய்வான் என்று அற்புதமாக பேசி வந்திருக்கிறார். அவருக்கு பதில் சொல்லிட இளைஞர்களே பொறுப்பேற்க வேண்டும் என்ற அணிக்கு தலைமை தாங்கி கவிஞர் முத்துமுருகன் வருகிறார். வாங்க. வெற்றி 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 அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஒரு ஆள் ஓடி வராரு. அவர் மட்டுமே கத்திட்டு வராரு, வேற யாரும் கத்தல. அது வேற யாரும் இல்ல, இப்ப பேசிட்டு போனாரு ஐயா சிலம்பரசன் அவர். வெற்றி வெற்றின்னு அடுத்த ஆள் தான் சொல்லணும். இவரா பேசிக்கிட்டு வெற்றி வெற்றின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. இதுல இருந்தே தெரிஞ்சுக்கிறவங்க நடுவர் அவர்களே யாருக்கு வெற்றி என்று. நான் முதலிலேயே வெற்றி என்பதை சொல்ல மாட்டேன். வெற்றி எது என்று இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய என்னுடைய தமிழ் சொந்தங்கள், இந்த சேக்காடு மணலி சேக்காடு வியாபாரிகள் சங்கத்தின் தங்கங்கள் சொல்லுவார்கள் யார் வெற்றியாளர் என்பதை பாருங்கள். குடும்ப உறவுகள் மேம்பட பெரிதும் பொறுப்பேற்க வேண்டியவர்கள் என்ற தலைப்பிலே இவ்வளவு நேரம் எனக்குத்தான் பேசிட்டு போயிருக்காருன்றது அவர் பேசி முடிச்ச உடனே தெரிஞ்சுக்கிட்டேன். குடும்பம் சிதறி கிடக்கு, குடும்பம் சிதறி கிடக்கு. குடும்பம் சிதறதுக்கு யார் யா காரணம்? பொண்ணு பார்க்க வரும்போதே மாப்பிள்ளை கேட்டு வரும்போதே அந்த பொண்ணோட அப்பா சொல்றாரு, ஏமா நல்ல குடும்பம் தான்மா, வாக்கப்பட்டுக்கமா. அதெல்லாம் முடியாது, அங்க நாத்தனார் இருக்கு, நான் போக மாட்டேன். அங்க மாமியார் இருக்கு, நான் போக மாட்டேன். இவன் 20,000 சம்பளம் வாங்குறான், நான் போக மாட்டேன். இவன் விவசாய வேலை பார்க்கிறான், நான் போக மாட்டேன். எப்படிங்க இன்றைய தலைமுறை பிள்ளைகள் எண்ணங்கள் இப்படி இருக்கிறது. இந்த எண்ணங்களை பெற்றோர்களா விதைத்தார்கள்? இல்லை இல்லை,
அடியே உங்க அப்பனுக்கு நான் வாக்கப்பட்டு வரும்போது சின்ன பெட்டி கடை தான் வச்சிருந்தாரு, இப்ப எப்படி இருக்காரு பாரு. சொல்லி தனக்கு நிறைய நகை நான் போட்டிருக்கேன்னா உங்க அப்பாவுக்கு பக்க பலமா இருந்து நான் உழைச்சு வந்திருக்கேன் அப்படின்னு தான் பெரியவங்க சொல்லி கொடுத்திருக்காங்களே ஒழிய சுயநலத்தை ஒருபோதும் பெற்றோர்கள் கற்றுக் கொடுப்பதில்லை. அருமை அருமை. கல்வியை திணிக்கிறார்கள் என்று சொல்லுகிறீர்களே, கல்வியை திணிச்சோமா? டாக்டராது இன்ஜினியராது கிடையாது. இது எங்க கடமையா? இந்த பொழுதின் விருது ஒத்தும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அருமை. இன்று பிறந்தவர்கள் எந்தனை கடனே? சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே. என் பிள்ளையை எப்படி ஆக்கி காட்டுறேன் பாரு, அவனுக்கு நல்லது கெட்டதை எடுத்து சொல்ல வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கியா? ஆனா நீ பொறுப்போட நடந்துகிட்டியா? காலேஜில் எத்தனை அரியர் வச்ச, உன்னை எத்தனை டியூஷன்ல கொண்டு போய் நான் விட்டேன், இதை பூரா பொறுப்பாக இருந்து நாங்க செய்வோமா? ஆனா எங்களுக்கு பொறுப்பே இல்லை, என் மேல திணிச்சிட்டாங்கன்னு இவர்கள் சொல்றார்களாம். இளைஞர்களே கொஞ்சம் சிந்திங்க. பெற்றோர்கள் சொல்றத லேசா இந்த காதுல கொஞ்சம் வாங்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை முன்னேறும். அதற்காகத்தான் சொல்லி இருக்கிறார்கள். ஐயா நடுவர் அவர்களே, உணவு சமைக்கின்றார், இன்பம் சமைக்கின்றார். இது பாவேந்தன் பாரதிதாசன் சொல்லியிருக்கிறார். உணவை சமைப்பவர் குடும்பத்தின் சுகாதாரத்தை சமைக்கிறார். இன்னைக்கு நம்ம எல்லாம் ஆரோக்கியமா அப்படி கிண்ணு இருக்கோம்னா அம்மா போட்ட சாப்பாடு, அப்பா உழைச்சு கொடுக்க அம்மா ஆக்கி கொடுத்த சாப்பாடு. இன்னைக்கு பாருங்க பூரா ஸ்விக்கி ஜொமேட்டோவும் ஏன் வந்துச்சு? இந்த பிள்ளையை சமைக்கிறதே இல்லை. ஏங்க இன்னைக்கு சண்டே ரெஸ்ட், ஹைதராபாத் பிரியாணியில ஒரு பார்சல் போடுங்க, அங்க போய் அந்த மஞ்சப்பையோட நம்பால் நிக்கிறான். டே என்னடா அப்படின்னு மகனை கேட்டா அப்பாவுக்கே தெரியாம சுத்தி வர்றான். அப்பாவுக்கு தெரிஞ்சா வைவாரு, அம்மாவுக்கு தெரிஞ்சா வைவாருன்னு இந்த வீட்டுக்காரமா இந்த இளம் பெண்ணாக வருகிறார்களே இந்த இளைஞி, அவளுக்காக இந்த பைய தூக்கிட்டு அப்படி சுத்தி போறான், போய் வாங்கிட்டு வர்றேன். இதை கேட்டது யாரு? அடே 1 கிலோ கோழிக்கறி எடுத்துட்டு வந்தேன்னா அருமையா வச்சு கொடுப்பனாடா அம்மா, ஏண்டா இப்படி செய்யற அப்படின்னு பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் இளைஞர்கள் மீறுகிறார்கள். இன்னைக்கும் எங்க அண்ணி செஞ்சு கொடுக்கிற ரவா லட்டு அந்த ருசி என் நாக்கில் இன்னும் ஒட்டி இருக்கு. எங்க அத்தை கொண்டு வந்து கொடுக்கிற அந்த மொச்சப்பயிறு குழம்பு அந்த வாசனையே மனக்கு. எங்க அத்தை வந்துட்டாங்க, எங்க அத்தை வந்துட்டாங்கன்னு அன்னைக்கு நாங்க கத்துனோம். ஏன்னா அன்னைக்கு வீட்டுல சமைச்சாங்க, தினமும் சமைச்சாங்க, என்னைக்குமே அதற்கு விடுமுறை இல்லை. இன்னைக்கு பிள்ளைய சமைக்குது, ஏமா அதை டம்ளர்ல கொண்டு வாமான்னு. ஐயோ வெண்பொங்கலை எப்படியே டம்ளர்ல கொண்டு வர்றதுன்னு சொல்றாங்க. வெள்ளையா இருக்குன்னு சொல்லி நான் என்ன நினைச்சிட்டேன், பாயசம் நினைச்சு கேட்டுட்டேன். அது உண்மையில வெண்பொங்கல் வச்சிருக்காங்க பாருங்க. அப்ப சமைப்பதுல காரணம் என்ன தெரியுமா? ஆவுன்னா வெண்பொங்கல் வைப்பது எப்படி? யூடியூப் ஓபன் பண்றது போடு, அதுல என்ன சொல்றானோ அதைத்தான் செய்யறான். அதுல 1000 வீடியோ இருக்கு, அதுல ஒண்ணு தேர்ந்தெடுத்து தான் செய்யறாங்க. வாசனை வருதான்னு கேட்டா இளைஞர் சமைக்கிறான்னு அர்த்தம். சரி, உண்மையிலேயே வாசனை வந்துச்சுன்னா அங்க பெரியவங்க சமைக்கிறாங்க. கை சமையல் அப்படி மனம் தன்னால கொட்டணும். நடுவர் அவர்களே, சாவியை தொலைத்து விட்டு பூட்டை குறை சொல்லிக் கொண்டு இருந்தால் இந்த சமுதாயமும் முன்னேறாது, குடும்ப உறவுகளும் முன்னேறாது. குடும்ப உறவுகளை நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் என் பிள்ளைகளை புரிஞ்சுவாங்க சம்மதிக்க மாட்டேன்னு கண்ணீர் கலங்குகிற எத்தனை தகப்பன்மார்களை பார்த்திருக்கிறேன் தெரியுமா? எத்தனை தாய்மார்கள் தன்னுடைய பிள்ளைக்கும் மருமகனுக்கும் உள்ள சண்டைக்கு முன்னால் ஐயா ஐயா விட்டு கொடுத்துருங்கயா, ஏமா நீ விட்டு கொடுத்தாங்கம்மா என்று போய் அங்க போய் முண்டி அடிச்சு கிடக்கிறத பாக்குறேன். ஆனா அந்த பிள்ளைங்க சுயநலத்தோட நான் அவன் கூட வாழ மாட்டேன், நான் இவன் கூட வாழ மாட்டேன், உடனே போய் எங்க போறான்? விவாகரத்துக்கு போறான். ஐயா குடும்பம் எப்படியா இருந்துச்சு? அண்ணன் தம்பிகளாக கூட்டு குடும்பம் எப்படி இருந்துச்சு? ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா, 4 கால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா, ரோஜாவின் இதழ்களைப் போல் தீராத வாசமடா, 100 ஆண்டு வாழ வைக்கும் மாறாத பாசமடா, முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒண்ணுக்கு ஒன்னாக, அன்பாலே இணைந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. எப்படி இருந்த கூட்டு குடும்பங்கள் இன்னைக்கு என்னாச்சு? தேங்கூட்டுல கொண்டு போய் கல்லெறிஞ்சது மாதிரி சிதறி போய் கிடப்பதற்கு காரணம் இன்றைக்கு பணத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கின்ற இளைய சமூகம் தானே தவிர
இங்கே குணத்தை மட்டுமே பெரிதாக நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெரியவர்கள் அல்ல என்பதை ஆணித்தரமாக நான் மறுத்து சொல்லுகிறேன். என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன், உசுருக்கு வேற என்ன வேணும், உல்லாசமா இருப்பேன், எனக்கு ராஜா பண்ணா வாழுறேன். என்னங்கயா சுய நலம்யா, அவன் சந்தோஷமா இருந்தா போகும்யா. கெட்போன காதுல மாட்டிக்கிட்டு யாரு என்ன எந்த காது அடே அடே அப்படிங்கிறான். கெட்போனை எடுத்தாத்தே காதே கேக்குது. இதை நாங்க கெட்போனை மாட்டிக்கணும் நாங்களா சொல்லி கொடுத்தோம். என்னவே என்ன சொன்னாலும் நாங்களும் சொன்னா எப்படிதான் என்னன்னு அர்த்தம்? பெரியவங்க அந்த காலத்துல காது கேட்கலைன்னா ஒரு செவிட்டு மிஷினை மாட்டி இருப்பாங்க. அதைத்தான் பார்த்திருக்கோம். நடுவர் ஐயா அவர்கள் மாற்றது என்ன கலாச்சாரம், யாரு கொண்டு வந்தது? இதை யாரு உங்களுக்கு யாரு சொல்லி கொடுத்தா? பெற்றோர்கள். அதுக்கும் பெரியவர்கள் காரணம் சொல்லுவீங்களா? அடுத்து என்ன பேச்சு பேசுறீங்க? அண்ணன் தங்கை உறவு எப்படிப்பட்ட உறவுன்னு ஐயா அருமையா சொன்னார், அருமையாக சொன்னார். அதற்குன்னு ஒரு படமே எடுத்தாங்கன்னு சொன்னார். கண்ணின் மணி போல மணியின் நிழல் போல கலந்து பிறந்தோமடா, இந்த மண்ணும் கடல் வானம் மறைந்து முடிந்தாலும் பிரிக்க முடியாதடா, உறவை பிரிக்க முடியாதடா. சொல்லும் போது எவ்வளவு கண்ல கண்ணீர் பொங்க. இப்ப இத பூரா சொல்லி அடே இது அத்தடா, இது மாமாடா, இது சித்திடா, காது கேட்கவே கேட்காது. சொல் பேச்சு கேளாமை என்பது இன்றைய இளம் பிள்ளைகளிடம் இருக்கக்கூடிய வியாதி. அது ஒரு நோய். சொல் பேச்சுனா யார் சொல் பேச்சு? யாரு பேச்சையும் கேட்க மாட்டான். அன்னைக்கு நாங்க என்ன செஞ்சேன், என் பாட்டி மடியில உட்காந்து என் பாட்டி எனக்கு கதை சொல்லிச்சு. ஒரு ஊர்ல ஒரு ராசா இருந்தாராம். இங்க எந்த பாட்டியாவை தூக்கி இப்ப பேரனை தூக்கி உட்கார வைக்க சொல்லுவாப்பான். பாட்டி நான் வீடியோ கேம் ஆட போறேன், கதையை கேட்பான். சொல்ல கொடு, செல்லி ஆண்டவங்களா இருக்கும், அப்பேன்ட்டு இருக்கிற வாங்கிடா. போச்சா, முடிஞ்சு வச்சா. அடுத்து பாருங்க, எங்கள் தாய் தாலாட்டினால் ஆராரோ ஹரிராரோ. இன்னைக்கு இளைய சமூகம் எத்தனை குழந்தைகளோடு வந்திருக்கிறார்கள். இந்த இளைஞர்களை வந்து தாலாட்ட சொல்லுங்கள் பார்ப்போம். நான் ஒத்துக்கொள்கிறேன், இளைஞர்கள் சரியாகத்தான் இருக்கிறார்கள். தாய்மார்கள் பெரியவர்கள் தான் அவர்களை கெடுக்கிறார்கள், வளரவில்லை, சொல்லிக் கொடுக்கவில்லை என்று நான் சொல்லுகிறேன். அது மட்டும் இல்ல, ஆசிரியர் நீதி கதை சொன்னார், பிள்ளைய கேட்டுச்சு. அறிஞர்கள் பட்டிமன்ற சொற்பொழிவுகள் சொன்னார்கள், அதையெல்லாம் கேட்டுச்சு. இதையெல்லாம் விட ஒரு முக்கியமான செய்தியை நாங்க பதிவு பண்ணியே ஆகணும். இந்த இளைய சமூகம் தான் காரணம் என்பதற்கு கிளியாந்தட்டு, கொலகொலையா மந்திரிக்கா, பூப்பறிக்க வர்றீங்களா, எத்தனை 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 அத்தனை விளையாட்டுகளையும் ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் இணைந்துதான் விளையாண்டோம். அன்னைக்கு எந்த விரசமும் இல்லை, அன்னைக்கு எந்த பாலியல் தொந்தரவும் இல்லை. அன்றைக்கெல்லாம் தவறாக இல்லாதது இன்றைக்கு மட்டும் எப்படி தவறாக வந்தது? அதையும் நாங்களா சொல்லிக் கொடுத்தோம். இது இந்த சூழ்நிலையில் பெண் பிள்ளைகளை எப்படி நடத்துவது என்பது இந்த சமூகத்தில் வாழக்கூடிய இளைஞர்கள் தெரிந்து கொண்டு உறவுகளை மேம்படுத்துவதற்கு பொறுப்பேற்க வேண்டும். அப்பா என்பவர் நம்மை சுமக்கும் தெய்வம். நம்மை சுமந்து கொண்டு தெய்வத்தை காட்டக்கூடிய ஒரு தெய்வம். பாருங்க, தோல்ல சுமக்கும் போது அது அப்பான்னு தெரியும். கொஞ்ச நாள் கழிச்சுதான் அவர்தே நமக்கு கடவுளும் தெரியும். அந்த கடவுள் போன பிறகுதான் கண்ணீர் விட்டு என்ன பயன்? இருக்கிற வரைக்கும் இந்த பயலுவ பாருங்க, டேய் உனக்கு உலகத்திலே பிடிக்காதவங்க யாரா? எங்க அப்பன் தான் பிரியவில்லை. காரணம் என்ன தெரியுமா? இந்த ஒழுக்கத்தை பூரா சொல்லிக் கொடுக்குறா. டே செருப்பு எங்கடா கழட்டி போட்டுருக்க, சட்டை என்ன இப்படி பட்டன் ஒண்ணு விட்டு ஒண்ணு மாட்டிருக்க, இது என்ன கிழிஞ்ச பேண்ட போட்டிருக்க, ஜீன்ஸ் போடுறதுக்கு நான் உனக்கு 3000 ரூபாய் கொடுத்து விட்டேன்ல, என்ன வாங்கிட்டு வந்து போட்டிருக்கேன்னு சொல்றவர் யாரு? கண்டிக்கிறவர் அவர்தான். பாருங்க, பெரியவர்கள் கண்டித்தால் அப்பெல்லாம் வெறுப்பா பாக்குறவன் குடும்பஸ்தனாவை மாறி பெரியவர்களா மாறினா பருவ, அப்பா இந்த குடும்பத்தை எப்படிப்பா நீ சுமந்த? இவர்களும் பெரியவராகும் போதுதான் அதெல்லாம் புரிகிறது. எங்களுடைய கோரிக்கை எல்லாம் என்ன தெரியுமா? எக்கினும் நரம்பு முறுக்கேறிய 100 இளைஞர்களை தாருங்கள், இந்தியாவின் தலையெழுத்தையே மாற்றி காட்டுகிறேன் என்று சொன்னானே சுவாமி விவேகானந்தன். இப்படி முறுக்கோடு இருக்கும் போதே வாருங்கள், பொறுப்புக்கு நீங்கள் தான் பொறுப்பற்று இருக்கிறீர்கள் என்று நாங்கள் கோரிக்கை விடுத்து, எந்த காலத்திலும் குடும்ப உறவுகள் மேம்பட பெரிதும் பொறுப்பேற்க வேண்டியவர்கள் இளைஞர்கள் தான், இளைஞர்கள் தான், இளைஞர்கள் தான் என்று கூறி வாதத்தை முடிக்கிறேன். நன்றி.
இளைஞர்கள் இன்றைக்கு எங்கெங்கோ போகிறார்கள், கனவு உலகத்திலே மிதக்கிறார்கள்னா கனவு உலகத்தில் மிதக்க சொன்னது பெரியவங்களா, அவங்களா அதுக்கு காரணம்னு சொல்லி அழகா ஒரு கேள்வி கேட்டாரு. இளைஞர்கள் முறுக்கோடு இருப்பது மட்டும் முக்கியம் இல்ல, பொறுப்போடு குடும்பத்தை வழிநடத்த வந்தால் குடும்ப உறவுகள் எல்லாம் மேம்படும் என்று சொல்லி அழகாக சொன்னார். இப்ப இந்த அணியில தீபிகா பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, வருகிறார். பெரியோர்களே பெரிதும் பொறுப்பேற்க வேண்டியவர்கள் என்ற அணிக்கான விவாதத்தை தருகிறார். வாங்க. எத்தனை உறவுகள் இருந்தாலும் என் உள்ளம் தேடும் அரிய உறவான தமிழன் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் நடுவரையா அவர்களுக்கும் எண்ணணியை சார்ந்த நபர்களுக்கும் மேலும் எதிரணியை சார்ந்த நபர்களுக்கும் சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்களை கூறி எனது உரையை துவங்குகிறேன். ஐயா, பழங்காலத்துல ஒரு நல்ல பழமொழி ஒண்ணு இருக்கு, ஆடு பகை குட்டி உறவா அப்படின்னு கேட்பாங்க. ஆமா, அதுலயே நீங்க தெரிஞ்சுக்கலாம், ஆடு பகையா இருந்தாலும் இளைஞர்களாகட்டும் குழந்தைகளாகட்டும் அந்த பகைய மனசுல வச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த காலத்து பெரியவங்க சொல்லி வளர்த்தாங்க, அப்பா நாங்க எவ்வளவுதான் சண்டை போட்டுக்கிட்டாலும் நீங்க அந்த சண்டைய மனசுல வச்சுக்க கூடாது, நீங்க பொது பிள்ளைகள், அதனால நாங்க எல்லாம் ஒற்றுமையா வளர்ந்தோம். ஆனா இன்றைய காலத்து பெற்றோர்கள் என்ன தெரியுமா பண்றாங்க, அந்த குழந்தைகளை பார்த்தா கூட என்ன உங்க அம்மா என்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாளா, என்ன நான் ஏதோ சாப்பிட கொடுத்தா வாங்க கூடாதுன்னு சொல்லிட்டாளா, குழந்தைகள் மேல வன்மத்தை திணிக்கிறது, ஒரு நெஞ்ச விதைக்கிறாங்க. நம்ம திரிக்கிறத வன்மத்தை அந்த குழந்தைகள் மனசுல வச்சுக்கிட்டு அது பெருசானாலுமே இவங்க அப்படித்தானே அன்னைக்கு நம்ம கிட்ட பேசினாங்க, நம்ம ஏன் பேசணும் அப்படின்னு அந்த குழந்தைங்களும் அப்படியே வளர்ந்துகிட்டு இருக்கு. பல காலத்துல இப்ப எல்லா விசேஷங்களையும் பத்திரிக்கைன்னு ஒண்ணு பொதுவா அடிக்கிறது. அதுல என்ன பண்ணுவாங்கன்னா உறவு முறைகளை சப்டைட்டிலோட சேர்த்து போடுவாங்க. பெரியப்பா பெரியம்மா, சித்தப்பா சித்தி, மாமா அத்தை அப்படின்னு எல்லா உறவுகளும் பட்டியலிடுவாங்க. பட்டியலிடுறது மட்டும் இல்லாம என் பேரை ஏன் போடல அப்படின்னு பாதி உறவுகள் சண்டைக்கு வரும். அப்படி இருந்த காலங்கள் போய் இன்னைக்கு பத்திரிகையில இந்த பக்கம் பொண்ணு பேரு, இந்த பக்கம் பையன் பேரு, நடுவுல எந்த மண்டபம் எந்த நேரம் எங்க நடக்குது, வந்தா வாங்க வராட்டி போங்கன்ற மாதிரி பத்திரிகை அடிக்கிறாங்கய்யா. அடுத்து சரி பத்திரிக்கை தான் அப்படி சொதப்புறாங்கன்னா பந்திக்கு வரணும். சரி, ஏன்னா கல்யாணத்துக்கு வரவங்க எல்லாராலையும் போற்றப்படுற ஒரே ஒண்ணு, ஐயா அந்த திருமணத்துக்கு போனேன் அங்க போட்டாங்க பாருங்க ஒரு சாப்பாடு அவ்வளவு ருசி, அப்படியே எச்சி நாக்குல இருந்து பாதம் வரைக்கும் ஊறுதுங்க அப்படின்னு பேசுவாங்க. ஆனா இப்பெல்லாம் என்ன தெரியுமா, பெரியவங்க போய் பந்தில உட்காந்துட்டு எனக்கு அவன் கறி வைக்கல நான் ஏன் அவன் கல்யாணத்துக்கு வரணும், எனக்கு அவன் சாம்பார் ஊத்தல நான் ஏன் அவங்க கல்யாணத்துக்கு வரணும். ரெண்டு குடும்பங்கள் இணைய இடத்துல போயிட்டு அந்த இணைய குடும்பங்களுடைய சண்டையை உருவாக்கி விடுறதே பெரியவர்கள் தான். அதே அந்த இடத்துல இணையங்கள் என்ன பண்ணுவாங்க, ஒரு பக்கம் சாம்பார் வாலி ஒரு பக்கம் சட்னி வாலி, யாருமே தெரியாது, நம்ம கல்யாணமா நம்ம வீட்டு கல்யாணமானே தெரியாது, தெரியாதவங்க கல்யாணத்துல போய் கூட வாங்க சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க வாங்க சாப்பிடுங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு தெரியாதவங்க கல்யாணத்துக்கு கூட அந்த ஒரு பணிவு அந்த ஒரு பண்போடு இருந்தவங்க நம்ம இளைஞர்கள். சரி, இதெல்லாம் எப்படின்னா குடும்ப உறவுகள்னா முதல்ல என்னங்கய்யா சொல்லுங்க. அம்மா அன்பில் வல்லவங்க, அப்பா அறிவில் சிறந்தவர், பாட்டி கதைகள் சொல்லுவாங்க, தாத்தா பாட சொல்லுவாங்க, அண்ணன் பாடம் படிப்பாங்க, அக்கா கற்று தருவாங்க, அத்தை மாமா வருவாங்க ஆசமுத்தம் தருவாங்க, மாமா மாமி வருவாங்க மகிழ்வு பரிசு தருவாங்க. இப்படி அடுக்கிக்கிட்டே போற உறவுகளுக்கிடையே இப்ப இருக்க பெரியவர்கள் என்ன பண்றாங்க, குடும்பங்கிற பேர்ல அம்மா அப்பா ஒரு பிள்ளை, அந்த பிள்ளைகிட்ட ஒரு உறவு முறை சொல்லி வளர்க்கறதும் இல்ல, தனி குடும்பமா இருக்கிற இடத்துல சொல்லி வளர்க்கணுமா இல்லையா, பண்றது இல்ல. சரி, ஒரு 4 நிகழ்வுகள் கூட்டி போய் இவங்கதாம்மா நம்ம சொந்தக்காரங்க பாத்துக்க, இவங்கதான் உன்னோட சித்தி, இவங்கதான் உன்னோட அத்தை சொல்லணுமா இல்லையா, அந்த பொறுப்புல இருந்து வெளியே வந்து அதை சொல்லி தராம எந்த குழந்தைய பார்த்தாலும் இப்ப எதனா ஒரு குழந்தைங்கள்ட்ட நீங்களே போய் நலம் விசாரிச்சாலும் அந்த குழந்தை என்ன தெரியுமா சொல்லும், அங்கிள் நீங்க யாரு அங்கிள், ஆன்டி நீங்க யாரு ஆன்டி, தெரியல இன்னைக்கு பிள்ளைகளுக்கு. எத்தனை உறவுமுறைகள் இருந்தாலும் அங்கிள் ஆன்டி அப்படிங்கிற ஒரு 2 வார்த்தையிலேயே மொத்த உறவுகளையும் அடக்கிடுறாங்க இந்த காலத்துல இருக்கவங்க. அடுத்து சரி வெளியேதான் அப்படி இருக்காங்க, வீட்டுக்குள்ளேயாவது ஒன்னாதான் இருப்பாங்க அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா வீட்டுக்குள்ள என்ன திரும்ப நடக்கும், அப்பா ஒரு பக்கம் அம்மா ஒரு பக்கம் சீரியலு, பையன் ஒரு பக்கம் போனு. சரி இதுதான் இப்படி இருக்கு, சாப்பிடும் போதாவது ஒன்னா சாப்பிடணும்ல, அப்பா போய் அம்மா கிட்ட என்ன உன் பிள்ளை சாப்பிட்டானா, இல்லைங்க
சரி காலேஜுக்கு போனானா இல்லைங்க. ஏன் அதை நேரடியா கேளுங்க. அதானே. நீங்க விதைக்கிறது தானே நாளைக்கு விளையும். அப்ப இத மாதிரியே அப்பா தூது மாதிரியே பேசினா அந்த குடும்பத்துல உறவு மேம்படுமா? பரம்பரை சொத்துன்னு ஒருத்தவங்க எல்லாரும் பேசுறாங்க. என்னன்னா இளைஞர்கள் எல்லாம் சொத்துக்கு அடிச்சுக்கிறாங்களாம். ஐயா நீங்க நல்லா நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், ஒரு 18-20 வயசு ஆனாலே பசங்க அப்பா அம்மா கிட்ட காசு வாங்க தயங்குறாங்க. பார்ட் டைம் ஜாப்னு ஒண்ணு பண்ணி அவங்களோட பாக்கெட் மணியை ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. படிக்கிற போதே பார்ட் டைம் ஜாப் பாக்குற எத்தனை இளைஞர்கள் இருக்காங்க. அப்படி இருக்கிற இளைஞர்களை பார்த்து குறை போடுறாங்க இந்த பெரியவர்கள். எதிரணி ஐயா நல்லா சொல்லியிருந்தாங்க, மாமியா கிளவி போய் புருஷன் பொண்டாட்டி சண்டையில தீர்த்து வைக்குமா. இது எந்த ஊர்ல அடுக்கிற போயின்னு எனக்கு தெரியல. அதே மாமியா கிளவி தான் போய் உங்க அப்பா கிட்ட 1 லட்சம் வாங்கிட்டு வா, நம்ம வீடு கட்டுற வேலை இருக்கு, போய் நகை வாங்கிட்டு வா, நாளைக்கு ஃபங்க்ஷன் போகணும் சொல்றாங்களா இல்லையா? ஆனா நம்ம நீ நின்று தெரியுமா பண்றான், காதலிக்க காலத்திலே ஒரு பாட்டை பாடுறான். என்ன பாட்டு? எனக்கு நீ ஈஸியா தான் வேணாம், பேசி பேசி கரெக்ட் பண்ணுவேன் நான் தான், உனக்கு சேர்த்து வச்ச சொத்து சுகம் எதுவுமே வேணவே வேணாம். நீ போதுங்கிறானே, இதை விட இளைஞன் என்ன செய்யணும்? உறவு மட்டும் போதுங்கிறான், எனக்கு எந்த உபகரணமும் வேணாம், நீ மட்டும் வாமாங்கிறான். சரி எல்லாம் போகட்டும், முதல்ல இளைஞன்னா யாரு? 15ல இருந்து 25 வரை உள்ளவங்க தான் இளைஞன்னா ஐநா சபையாலே அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. அந்த உண்மை இங்க இருக்க எல்லாருக்குமே தெரியும். ஐயா இந்த எல்லாமே இந்த டீனேஜ் யங்ஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டீனேஜர் தபேலா போல தட்டி, மத்தளம் போல கொட்டி, வீண போல வாசித்து, அன்ன போல நேசித்து ஒரு நல்ல முறையில பெரியவர்களால வழிமுறைப்படுத்தினா அந்த டீனேஜ் நாளைக்கு ஒரு நல்ல டியூனா புகழ் பெற்று ஒரு இசை போல தெரியும். இன்னைக்கு இந்த டியூனை ஆக்க முடியலன்னா எந்த ஒரு புகழ் பெற்ற இளைஞர்கள் வந்தாலும் அது டீனாவே தான் இருக்கும். இங்க எதிரணி ஐயா சொல்லியிருந்தாங்க என்னன்னா, இளைஞர்கள் ஒரு பொறுப்போட இல்ல, ஒரு கனிவோட, ஒரு பணிவு இல்லை, எல்லாம் கனிவோட இருக்காங்க, ஹெட்செட்டை போட்டுக்கிறாங்க, இப்படி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி சமூக வலைதளங்கள்ல மூடி இருக்கிறாங்க, யாருக்கும் எந்த உறவுகளும் தெரியறது இல்லை. ஐயா நீங்க அதே சமூக வலைதளங்கள்ல நோட் பண்ணக்கூடிய விஷயம் நிறைய இருக்குது. இன்னைக்கு பெரியோர்களால் கையிடப்பட்ட முதியோர்களை ஒரு குழு அமைத்து நண்பர்களுடன் சேர்ந்து பராமரித்து பாசம் காட்டி உடை வாங்கி கொடுத்து உணவு வாங்கி கொடுத்து அவங்கள ஒரு நல்ல இல்லத்துல கொண்டு போய் விடுறதே நம்ம இளைஞர்கள் தான். எத்தனை பேர் இன்னைக்கு உங்க வீட்டுல பாட்டி தாத்தாவோட இருக்கீங்க? யாருக்கிட்டனா பதில் இருக்கா? இல்ல. ஏன்னா நான் பாட்டியோட வளர்ந்தேன், தாத்தாவோட வளர்ந்தேன். எனக்கு பாட்டினா யாரும் தெரியும், தாத்தானா யாரும் தெரியும். ஏன்னா எங்க அப்பா அம்மா கூட்டு குடும்பத்துல வளர்ந்தாங்க. இன்னைக்கு யாரும் அப்படி வளர்றது இல்லை. இறுதியாக குடும்ப உறவுகளே மனித வாழ்வின் பயிற்சி கூடமாகும். அக்கூடத்தின் ஆசிரியராக இருப்பவர்கள் பெரியவர்களே. அப்பெரியவர்கள் உறவுகள் மேம்பட பெரிதும் பங்காற்ற வேண்டும். மேலும் உறவு பூத்த வாசலில் மனசெல்லாம் வெள்ள கோலமாகும், கோலமிட்ட வீடுகளில் உயிரெல்லாம் பசியாரும் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாணவி தீபிகா ரொம்ப அருமையா பேசினாங்க. சுருங்க சொல்லி விளங்க வைத்தல்ங்கிற மாதிரி ரொம்ப சுருக்கமா அழகா பேசினாங்க. சொந்த பந்தத்தை அறிமுகப்படுத்தக்கூடியது யாருடைய கடமையா இருக்கணும்? அறிமுகப்படுத்தாம இருந்துட்டு நீங்க இளைஞர்களை குறை சொல்லாதீங்க. இளைஞர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய ஆசிரியராக பெரியவர்கள் இருந்தால் இளைஞர்கள் கற்றுக்கொண்டு சிறப்பாக உறவுகளை மேம்படுத்துவதற்கு தயாராக இருப்பார்கள் என்று அருமையான ஒரு விவாதத்தை வைத்து அமர்ந்திருக்கிறார். இப்ப அவருக்கு பதில் சொல்லிட இந்த அணியில இருந்து கவிஞர் மலைச்சாமி அவர்கள் வருகிறார். என் அன்பு சொந்தங்களே, தலைப்பு கொடுத்திருக்கிறீர்கள், குடும்ப உறவுகளை பெரிதும் மேம்படுத்துவதில் பொறுப்பேற்க வேண்டியது பெரியவர்களா இளைஞர்களா என்று சொல்லுகிறார்கள். உண்மையில் இன்றைய காலத்தில் குடும்பங்கள் குடும்பமாக இருக்கிறதா? என்னுடைய முதல் கேள்வி. குடும்பங்கள் குழப்பம் நிறைந்ததாகத்தான் இருக்கிறது. குடும்பத்தில் குழப்பங்கள் நிறைஞ்சு இருக்கு. காரணம் என்ன சொல்லுங்க. அன்புக்கு அடிபடியாத அம்மாவின் சொல் கேட்காத பிள்ளை ஒரு பக்கம், தந்தைக்கு உதவாத தந்தை தகப்பனினுடைய சொல்லை கேட்காத மறுகுழந்தை செய்யும் செயல்கள் மறுபக்கம், நல்ல ஆசானுக்கு கீழ்படியாத தத்துவங்களை ஏற்றுக்கொள்ளாத மாணவன் என்ற ஒரு மகத்துவத்தை கெடுக்கின்ற இளைஞர்கள் மறுபக்கம். இப்படி இருக்கும்போது குடும்பம் குடும்பமா இருக்குமா? என் அன்புக்குரிய பெரியவர்களே, குடும்பம் என்பது என்ன?
குடும்பத்தினுடைய ஆழம் எது என்ன தெரியுமா? அழகாய் சேர்த்து வைத்த அம்மாவின் அரவணைப்பு 10 மாதம் தான் என்று நீங்கள் நினைத்திருந்தால் அந்த கரு அவர்களுக்கு 10,000 வருடங்களுக்கு மேலான வலியை கொடுக்கும். தந்தையினுடைய உடல் உழைப்பும் வியர்வையும் தந்து உயிர் ஊற்றி சுரங்க வைத்திருக்கிறது நீங்கள் எண்ணியிருந்தால், இளைஞர்களே, உங்கள் தந்தை மிகப்பெரிய ஆன்மாவினுடைய உச்சத்தின் கடவுள் என்பதை மறந்துவிடக் கூடாது. அருமை. அப்படிப்பட்ட கடவுள்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை கேட்காத தலைமுறை என்றால் இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய இளைஞர் பெருமக்கள் உங்களால் தான் குடும்பமாக இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது. அன்னைக்கு ஒரு வசனம் எழுதி போட்டாங்க என்னுடைய பள்ளிக்கூடத்துல. என்ன வசனம்? பிறம்பை கையாலாகாத தகப்பன் தன் மகனை பகைக்கிறான் என்று. பிறம்பெடுத்த அப்பா அடிப்பாரு. எங்க அப்பா சொல்லுவார், நடுவர் அவர்களே, நீ வேணா கிழிஞ்ச சட்டை போட்டிருக்கலாம், நீ வேணா ஓட்ட டவுசர் போட்டு ஒரு ஓட்டாண்டியின் மகனாக இருக்கலாம், ஆனா உனக்குள்ள இருக்கிற திறமையும் உன்னால படிக்க முடியுன்ற நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் உன்னை யாரும் ஜெயிக்க முடியாது. ஆசிரியருக்கு கீழ்ப்படி, தாயினுடைய தந்தையுடைய பேச்சை கேளுன்னு சொன்னாரு. கேட்டு இன்னைக்கு மேடைக்கு வந்தேன். இன்னைக்கு அந்த தாயையும் தந்தையையும் தவிக்க விட்டு அனாதை ஆசிரமத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இளைஞர் பட்டாளம் தான் தன்னுடைய சுய தேவைக்காக இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இதுல எங்க நீங்க குடும்பத்தை வளர்க்க போறீங்க? எங்க குடும்பத்தை நீங்க பொறுப்பெடுத்துக்க போறீங்க? பொறுப்புனா என்னங்க? ஒரு குடும்பத்தினுடைய ஆழ மரம் இது தெரியுமா? ஆழ விடுதுகளை பற்றி சொன்னார்கள் அண்ணன் பேசும்போது. ஆழத்தினுடைய மரத்தினுடைய வேர் என்ன தெரியுமா? அம்மா என்னும் கருவறை தாண்டி, அப்பா என்னும் தொகுப்பறை தாண்டி, அதிலே வரக்கூடிய தாத்தா பாட்டு என்னும் விடுதுகளை தாண்டி, அங்கே விதைத்து வைக்கப்பட்ட நெல் கரு விதை நீ என்றால், இளைஞனே, இந்திய தேசம் உன்னை எதிர்நோக்கி காத்திருக்கிற வா அப்படின்னு கூப்பிடுற ஒரு பக்கமா இருந்தாலும், வீட்டுக்காக உங்க அப்பாவுக்காக உங்க அம்மாவுக்காக உழைக்கவான்னு கூப்பிட்டா உழைக்க என்னைய போய் வெயில்ல போய் வேலை பார்க்க சொல்ற, நான் உன்ன மாதிரி 80 காலம் 90 காலத்துல பிறந்துட்டு வந்திருக்கேனா அப்படின்னு கேட்கக்கூடிய இளைஞர்கள் இன்னைக்கு இருக்கிறார்கள். இன்னைக்கு இளைஞர்கள் உழைக்க மறுக்கிறார்களா? உண்மை. 5 விளையாதது 50 விளையாது என்று சொல்வார்கள். அந்த 5 போடுகின்ற விதை பெரியவர்கள் சொன்ன தத்துவத்தை நீங்கள் கேட்டிருந்தால் இன்னைக்கு இந்திய நாடு மட்டுமல்ல, உலகத்தில் தலை சிறந்த குடும்பங்கள் கூட்டு குடும்பமாக வாழ்கிறது என்ற தத்துவத்தை முன்வைத்திருக்கும் ஒரே நாடு இந்திய தேசமாகத்தான் இருந்திருக்கும். அதற்கு முன் உதாரணம் நம் தமிழ்நாடாகத்தான் இருந்திருக்கும். அதுக்கு ஒரே காரணம், நாம் எல்லோரும் கூட்டு குடும்பம், அன்பு, உறவு, பண்பு, பாசம் என எல்லாவற்றையும் அரவணைத்துக் கொண்ட ஒரு அமைப்பாக இருந்திருக்கும் என்பதுதான். இதெல்லாம் நீங்க விட்டுட்டு எதுக்கு எடுத்தாலும் பெரியவங்கள போய் குறை சொல்றது மிகப்பெரிய தவறு. நீங்க யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகளினுடைய ஆடம்பர வாழ்க்கைக்கு அழிவு பாதை என்பது பெரியவர்களினுடைய சொல்லை மதிக்காத காரணம்தான். உண்மையில் ஒரு குடும்பம் மிகச்சிறந்த ஒரு மேம்பட வேண்டும் என்றால் பெரியவர்களினுடைய அறிவுகளையும் அவர்களுடைய தத்துவங்களையும் அவர்களுடைய சொன்ன கனவு வார்த்தைகளையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் குடும்பம் குடும்பமாக இருக்கும். அதில் மிகவும் பங்கெடுத்து அதில் பொறுப்பேற்க வேண்டிய கடமை இளைஞர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது. 100 இளைஞர்களை தாருங்கள், வலிமை மிக்க தேசம் என்று மாற்றி காட்டுகிறேன் என்று சொன்னார். இதை சொல்லி முடிக்கிறேன் நடுவர் அவர்களே. சொல்லுங்க. நீங்கள் 100 இளைஞர்களை தர வேண்டாம், மாறாக 10 பெரியோர்களை இந்த நாட்டிற்கு கொடுத்து பாருங்கள். ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இளைஞர்கள் தத்துவத்தில் சிறந்த மேலையாக, குடும்பத்தில் சிறந்த மனிதனாக மாற்றி வாழ்ந்து காட்டப்படுவார்கள். இதை மறுக்கவே முடியாது. தீயினால் சுட்ட புண் உள் ஆறும் ஆறாதே, நாவினால் சுட்ட வரி என்று சொன்னார்கள். இந்த குரல் இன்றைய தலைமுறை, இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கே சமர்ப்பணம் எடுவர்களே. உண்மை அவர்களுக்குத்தான் சமர்ப்பணம். நீங்கள் தீயால் பெரியவர்களினுடைய வார்த்தைகளை உதாசீனப்படுத்தும் பொழுது உங்களை வழிநடத்தக்கூடிய, தடிவாங்கி இருக்கக்கூடிய, தடுமாற்றம் இல்லாதிருக்கக்கூடிய கோலை நீங்கள் உடைத்து எரிந்து பாதாளக்குள்ளே வீழ்வதற்கு சமம். நீங்கள் பெரியவர்களை புறக்கணித்து விட்டால் நாளை நீங்கள் பெரியவர்களாகும் பொழுது உங்களை எதிர்கால தலைமுறை பிள்ளைகள் புறக்கணித்து விடும் என்று கூறி, அருமை அருமை. மண்ணே மாமணி என்றாலும் கூட மனதிற்கு பிடித்த மணிகள் எல்லாம் நான் பார்க்கும் கண்மணிகளாகிய இளைஞர்கள் தான் தெரிகிறார்கள் என்று சொன்னால், 10 மாதம் என்னை தூக்கி வளர்த்த என் அம்மாவும், பைத்தியக்காரன் என்று பெயர் கொடுத்த எனக்கு சமூகமும்
இந்த சமூகத்திலும் என்னை மனிதனாக மாற்றியது நடுவராகிய உங்களுடைய சொல்தான் அல்லவா? நீங்கள் ஆளுமையில் மூத்தவர்கள் அல்லவா, வயதில் மூத்தவர்கள் அல்லவா, தந்தையின் ஸ்தானம் அல்லவா, என்னுடைய தகப்பன் ஸ்தானத்துக்கும் மேலான ஆசானின் ஸ்தானம் அல்லவா? அந்த ஸ்தானத்தில் உங்கள் பேச்சை கேட்டதால் இன்றைய தேசத்தில் இன்றைய நாளில் நான் மேலோங்கி நிற்கிறேன். அதுபோல் ஒவ்வொரு வீட்டிலும் பெரியவர்கள் சொல்ல இளைஞர்கள் கேட்டால் நிச்சயம் குடும்பம் சிறப்பாக இருக்கும். உண்மையில் குடும்பத்தை பெரிதும் மேம்பட பொறுப்பேற்க வேண்டிய கடமை கட்டாயம் இளைஞர்களுக்குத்தான் உண்டு 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 என்று கூறி வாய்ப்பமைத்ததுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கவிஞர் மலைச்சாமி மலை அருவி போல தன்னுடைய பேச்சை தந்தார். பெரியோர்கள் சரியாகத்தான் வழிநடத்துகிறார்கள். பெரியோர் பேச்சை இளைஞர்கள் கேட்பதில்லை. கேட்டால் உங்கள் நிலை உயரும், உறவுகள் மேம்படும் என்று சொல்லி அழகாக பேசி அமர்ந்திருக்கிறார். இப்போது அவருக்கு பதில் சொல்லிட இந்த பெரியோர்களே என்ற அணியிலிருந்து வருகிறார் அன்பிற்குரிய தினேஷ் ராஜா அவர்கள். வாங்க. புது பேச்சாளர்களை களம் கண்டு பல களங்களை காண வைத்தது மட்டுமல்லாமல் அவர்களோடு இணைந்து வளரும் பேச்சாளர்களையும் அறிமுகப்படுத்திய மாசற்ற பெரியோராகிய என்னுடைய நடுவர் அவர்களே, லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறப்போகும் என் அணியினரே, தேர்தல் நேரம் என்பதனால் வாக்குகள் வித்தியாசத்தையும் வாதத்திலே சொல்லுகிறார். டெபாசிட்டை இழக்கப் போகும் எதிரணியினரே, ஐயா, இன்றைய காலத்தில் குடும்ப உறவுகளில் மேம்பட வேண்டிய அவசியத்தில் பொறுப்பேற்க வேண்டியது யார்? பொறுப்பேற்க வேணும்னா யார் அந்த பொறுப்புல இருந்து தவறிட்டா அப்படிங்கறது தான் கேள்வி. அப்ப ஆல்ரெடி பொறுப்புல இருந்ததே பெரியவங்க தான். அவங்க அதை செவ்வனே சரியாக சீரிய முறையில் செய்யவில்லை என்ற காரணத்தினால் தான் இன்று இந்த தலைப்பே உருவாகி இருக்கிறது நான் சொல்றேன். ஐயன் திருவள்ளுவர் சொல்கிறார், அன்பின் வழியது உயர்நிலை அக்துலார்க்கு என்பு தோல் போர்த்து உடம்பு. ஒருத்தங்கிட்ட அன்புன்னு ஒண்ணு இல்லைன்னா அந்த உடம்பு வெறும் எலும்புல தோல் போத்துற வெறும் வெத்து உடம்பு. அப்ப அன்பு இருக்கணும். அப்ப அன்பை ஊற்றுக்கண்ணா வச்சிருக்கிறது யாரு? பெரியவங்க தானுங்க. ஐயா, இன்னைக்கு சேக்காடு வியாபாரிகள் சங்கத்துல இருக்கிறோம் மணலியில. பொதுவா இந்த உலகம் முழுவதும் வியாபாரம் வணிகம் அப்படிங்கறத தாண்டி அண்ணாச்சிங்கிற சொல்லு ரொம்ப பெரிய பிரபலம். அந்த அண்ணாச்சிங்கிற வாஞ்சை ஏன் வந்துச்சு? அந்த வியாபாரத்தையும் அன்போடு சேர்த்து பார்த்ததால் தான் வந்துச்சு. அன்பு உறவாக பார்த்தார்கள், பணமாக பார்க்காமல் மனித மனங்களை பார்த்தார்கள். கொரோனா காலத்திலே காத்து நின்றது அண்ணாச்சிகளுடைய கடைகள் தானே தவிர பெரிய ஷாப்பிங் மால்கள் இல்லை. எல்லாம் மூடிட்டான். நம்ம கடைசி வரைக்கும் உதவுனது இவங்கதான். ஆனா இன்றைக்கு ஐயா உறவை வியாபாரமாக பார்க்கிறார்கள். நீ எனக்கு என்ன செஞ்ச, நான் உனக்கு செய்யறேன். நீ எனக்கு ஏதாவது கொடுத்தியா, நான் உனக்கு கொடுக்கிறேன். அதாவது இரண்டு பேருக்கு நடுவில் இருக்க இந்த உறவை காப்பாற்றுறது இங்க பெரிய கஷ்டமா போச்சு. அப்ப நீ எனக்கு 50% செய்ய, நான் உனக்கு 50% செய்யறேன். ஆனா பெரியவர்கள் அன்னைக்கு அதை சொல்லல, நான் 100% செய்யறேன், நீ எனக்கு செய்யவே இல்லைனாலும் நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி காமிச்சாங்க. எதிர்பார்ப்பு இல்லாத அன்பு அன்று இருந்தது, இன்று எதிர்பார்த்து செய்கிறார்கள், எனவே ஏமாற்றம் அடைகிறார்கள். இன்னைக்கு பெரியவங்க கிட்ட எல்லாரையும் சொல்ல முடியாது, ஆனா பெரியவங்க கிட்ட மேம்போக்காய் இருக்கிறது நான் சிறந்தவன், நான் பெரியவன், நான் மூத்தவன் அப்படிங்கிற ஒரு சொல்பாடு வந்துருச்சு. அதனால சில நேரங்கள்ல சில வீடுகள் அப்பா சொல்லுவாங்க, நான் மட்டும் இங்க இல்லைன்னா நீ உங்க அம்மா உங்க பிள்ளைகள் நடுத்தூர்ல நிப்பீங்க தெரியுமா அப்படின்னுவாரு, கோபத்துல பேசுவாரு. அப்படி பேசும்போது அந்த அப்பாக்களுக்கு நாம சொல்ல வேண்டியது இருக்கு, எங்க இவங்களுக்காக தானே நீங்க ஓடுறீங்க, இவங்களுக்காக தானே நீங்க வாழ்றீங்க, இப்படி ஒரு வார்த்தை நீங்க சொல்லலாமா அப்படின்னு கேட்க வேண்டிய சூழல் உருவாகுது. இன்னைக்கு பெரியவங்க கிட்ட கந்தை தெரியவங்களுக்கு அழுக்கு துவைக்க உதவும் கந்தை, ஆனா அகந்தை அப்படிங்கிற ஒரு விஷயம் மேலோடி வந்துருது. எனக்கு அனுபவம் நிறைய இருக்கு, அதனால நான் சொல்றதை மட்டும் நீ கேளு அப்படிங்கிற கண்மூடித்தனமான ஒரு அகந்தை உள்ள வந்துருது. கந்தையை நீக்கி விடலாம், அகந்தையை நீக்குவது மிக மிக கடினம். 2055 இருந்து ஒருத்தர் வரான்னு வச்சுக்கோங்க, குதிக்கிறான் நம்ம உலகத்துக்குள்ள. சரி, வந்த உடனே இந்த மாதிரி தினேஷ் இந்த இடத்துல இந்த ஒரு ஏக்கர்ல இந்த நிலத்தை வாங்கு, நாளைக்கு உனக்கு கோடி கோடியா கொட்டுங்கிறான். அதே மாதிரி இந்த நம்பர் கொண்ட லாட்டரி வாங்கு, நீ கோடீஸ்வரன் ஆயிடுவேங்கிறான். இப்படி ஒருத்தன் எதிர்காலத்துல இருந்து வந்து உங்ககிட்ட இப்படி ஒரு அற்புதமான தகவலை சொன்னா அது எவ்வளவு பெரிய நல்ல விஷயம். அதேதான் பெரியோர்களே, இன்று இளமையாய் இருக்கும் நாங்கள் நாளை அடைய போற வயதில் நீங்கள் இருக்கிறீர்கள், அதாவது முதுமையில் இருக்கிறீர்கள். நீங்கள் பார்த்த அனுபவத்தை எப்பேற்பட்டாவது
எங்கள் காதுகள் செவிட என்றாலும் கூட சொல்ல வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது. அப்பொழுதுதான் கரைய கரைய கல்லும் கரைந்தே ஆகும் என்றது போல நாங்களும் வலிக்கு வருவோம் ஐயா. ஐயா, இன்னைக்கு என் கூட படித்த ஒரு நண்பருக்கு கல்யாணம் ஆச்சு. 1 வருடம் ஆயிருக்கு. 1 வருடம் தான் ஆயிருக்கு. குழந்தை பேச்சு அதுக்குள்ள அவங்க வீட்டுல ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க அப்பா அம்மா மாமனார் மாமியார் எல்லாரும் ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த 2 பேரும் அந்த தம்பதிகள் இன்னைக்கு அவ்வளவு ஸ்ட்ரெஸ்ல இருந்து 2 லட்சம் ரூபாய் செலவழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப கல்யாணம் 1 வருஷம் தான் ஆகுது. இந்த பியர் பிரஷர் என்று சொல்லக்கூடிய சமூகத்தின் கட்டமைப்பு இறுக்கத்தை யார் கொடுப்பது? இளைஞர்கள் நாங்க கொடுக்கிறோமா? என்ன கல்யாணம் பண்ண உடனே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் எப்பப்பா குழந்தை உனக்கு, எப்பப்பா குழந்தை உனக்கு நாங்க பல காமிச்சு கேட்டுட்டு இருக்கோம். அவர்களுக்கு அந்த மண்டபம் அந்த ஸ்ட்ரெஸ் உருவாக்குறதே பெரியவர்கள் என்னும் போர்வையில் இருக்கிற அந்த மூத்தோர்கள் தானே ஐயா. ஐயா ஒண்ணும் இல்ல, தம்பி சொன்னார் வந்தோடனே, தம்பியும் சரி அண்ணனும் சரி அழகழகா நிறைய விஷயங்கள் பேசினாங்க. ஆனா அந்த காலத்துல எல்லாம் பாருங்க, புருஷனை பேர் சொல்லி கூப்பிடுற பழக்கமே கிடையாதுங்கய்யா. இன்னைக்கு புருஷனை பேர் சொல்லி கூப்பிடுறாங்க. அதை எப்படி எடுத்துக்க முடியும்? இது இளைஞர்கள் செய்யக்கூடிய நல்லதா? ஐயா கேளுங்க, நான் வரிசையா சொல்றேன். அந்த காலத்துல மேரேஜ் டேட் அன்னைக்கு தான் போய் வாழ்க்கை இணைய பார்த்தாங்க. இன்னைக்கு முன்னாடியே டேட்டிங் போற கலாச்சாரம் வந்துருச்சு. ஐயா, மனைவியை எதிர்த்து கூட பேச முடியாது, கணவரை எதிர்த்து கூட பேச முடியாது அந்த காலம். இன்னைக்கு மனைவி ரூம கதவை சாத்திட்டு கோவை சார் அடிவாங்க அடிக்கிற மாதிரி அடி வாங்குற அளவுக்கு நாங்க எல்லாருக்கும் தயாரா இருக்கோம். விட்டு கொடுக்குறீங்க? விட்டு கொடுப்பதில்லை, சமமாக நடத்துகிறோம். விட்டு கொடுப்பது வேறு, சமமாக நடத்துவது வேறு. ஆண் பெண் சமத்துவத்தை பாதுகாக்கிற இளைஞர்கள். ஐயா, இவ்வளவு பேசுறாங்களே, தெரியாதனமா இந்த பெரியவங்களுக்கு வாட்ஸ்அப் எல்லாம் சொல்லி கொடுத்து பழகிட்டோம் வச்சுக்கோங்க. ரொம்ப நாள் உட்கார வச்சு வாட்ஸ்அப் சொல்லி கொடுத்தேன். டெய்லி காலையில செந்தாமரை பூ, கனகாம்பர பூ, ஒரு சாமி போட்டோ அனுப்பி நீ 100 பேருக்கு அனுப்பு, இல்லன்னா உனக்கு நீ நல்லது நடக்காதுன்னு இந்த பெரியவங்க பண்ற அட்ராசிட்டி இருக்கே, தாங்க முடியல ஐயா. அதத்தான் அனுப்புறாங்களா பெருசுக பூரா? ஆமா, ஐயோ வாட்ஸ்அப் திறந்தாலே அது மட்டும் தான் வருது. நீங்க உங்களுடைய வாழ்க்கை அனுபவ பாடத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுங்கள், நாங்கள் பிழைத்துக் கொள்வோம். இந்த டெக்னாலஜியை உங்களோட உடன்பட முடியவில்லை என்றாலும், உங்களால் மனசார ஏற்றுக்கவே முடியலனாலும், நாங்கள் அதோடு பயணித்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் ஐயா. ஐயா, கவிஞர் முத்துமுருகன் அவர்கள் அழகா சொன்னாரு, நாத்துனா கொடுமை இருக்கு, 20,000 ரூபாய் சம்பளம், அவ்வளவுதான் சம்பளம் அப்படின்னு இந்த காலத்து பெண்கள் கேட்கிறாங்களாம். ஐயா, இந்த காலத்து பெண்களுக்கு இவ்வளவு எஜுகேட் பண்ணது யாருங்கயா? இவ்வளவு அறிவை புகுத்தினது யாருங்கயா? நாத்துனாங்கிற உறவை புகுத்தினது யாரு? அவன் கொடுமைதான் பண்ணுவான்னு சொன்னது யாரு? அவங்க அப்பா அம்மாவா, இல்ல வெளியில அவங்களா தெரிஞ்சுக்கிட்டாங்களா? ஐயா ஐயா, இந்த காலத்துல உங்க பிள்ளைகளுக்கு என்ன அறிவு வருகிறதோ அது நீங்கள் பூத்தியது என்பதை மாசற்று உணர்ந்து கொள்ளுங்கள். நம்ம சொல்லி கொடுத்ததான் பிள்ளைங்க பேசுதுங்க, செய்யுதுங்க. ஐயா, இன்னொரு விஷயம், பூ பறிக்க வருகிறோம், கொலை கொலையா முந்திரிக்கா. ஐயா, இந்த விளையாட்டு இல்லாம இன்னும் நம்ம யோசிச்சுக்க இருக்க முடியும், இதெல்லாம் கேட்டு ரசித்துக் கொள்ள முடியும். ஆனா இன்னைக்கு பிரக்ஞானந்தா செஸ்ஸில் உலக அளவில் நம்பர் 1 பொசிஷன்ல இருக்காரு. வில்வித்தை வீராங்கனை, இளவேனில் வானறிவாளன், உலகம் முழுவதும் இந்தியா பேரை கொடுத்துட்டு இருக்காங்கய்யா. இப்படிப்பட்ட நல்ல இளைஞர்களை வளர்த்து விட வேண்டிய கட்டாயத்தில் நாம இருக்கோம். ஆனா இன்னும் உட்கார்ந்துகிட்டு நீங்க எங்களை குறை மட்டுமே சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லையா அவங்க சொன்னாரு, முறுக்கோடு இருக்கும் போதே வாங்க, பொறுப்புக்கு நாங்க உங்களை கூட்டு போறோம்னாரு. எங்க பாட்டி ஒரு தடவை சொல்லது ஞாபகம் இருக்கு, உங்க அப்பா என்ன இன்னைக்கு ஓவரா உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கான், அவன் என்னமோ அந்த காலத்துல ஒழுங்கா இருந்த மாதிரி அப்படின்னு எங்க பாட்டி கிண்டலா பேசியது எனக்கு ஞாபகம் வருகிறது. நீங்கள் முறுக்கோடு இருந்த காலத்தில் விட்டு விட்டு எங்களை இப்பொழுது முறுக்க பார்க்கிறீர்களே, எந்த ஒரு நியாயம்? இந்த காலத்துல ஆர்கியூமெண்ட் வாதத்திற்கு நல்லது, ஆர்கியூமெண்ட் வாதத்திற்கு நல்லது, ஆனா அட்ஜஸ்ட்மெண்ட் தாங்க வாழ்க்கைக்கு நல்லது. இந்த காலத்துல இளைஞர்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போறோம், ஆனா கொஞ்சம் கூட மனசறிவு வர மாட்டேங்குது. பெரியவர்கள் எங்க இருந்து நாங்க போய் உங்களை கேட்க? வருகிறான் என்பதற்காக போகிறவனும், தருகிறான் என்பதற்காக தருகிறவனும் நல்லவன் அல்ல. அவர்களை நம்பி நாம் வாழ்க்கையை வாழ்ந்துவிட முடியாது. ஐயா, குடும்பம் என்பது அன்பும் மனைவியும் சுற்றமும் சேர்ந்ததுன்னு ஜப்பான் சொல்லுது. சொர்க்கத்திற்கு செல்வதற்கான பயிற்சி நிலையமே குடும்பம்னு அரேபியா சொல்லுது. சந்தோஷமான குடும்பம் உலகம் முழுவதும் ஒரே மாதிரி இருக்கும், சோகமான குடும்பம் எல்லா இடத்துலயும் வெவ்வேறு மாதிரியா இருக்கும் டால்ஸ்டாய் சொல்றாரு. அப்ப நீங்க சந்தோஷமா இருக்கணுமா சோகமா இருக்கணுமாங்கிறது உங்க கையில தான் இருக்கு. மோதிர கையால கொட்டு பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க இளைஞர்கள் அனுபவத்துல முன்னாடி ஓடி போய் நிக்கிறீங்க. உங்களுக்கு தெரியாதது நல்லது கிட்டது இல்ல, அப்ப நீங்க தான் எங்களை வழி நடத்தணும். இளங்கன்று பயம் அறியாது, எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, நாங்க சொல்றத கேட்க மாட்டோம் தான், மீசையை முருகிட்டு சுத்துவோம் தான். உங்க சொல்றது நல்லது கெட்டது எதுவுமே பகுப்பாய்வு பண்ற அளவுக்கு கூட எங்களுக்கு அறிவு இந்த சமயத்தில் இல்லை என்பதை மனசார ஒற்றுக்கொள்கிறோம். அந்த நேரத்தில் எங்களுக்கு கடிவாளம் போட்டு மூக்கணாங்கையில போட்டு பிடிச்சி இழுத்துட்டு வர வேண்டிய கட்டாயம் யாருக்கு இருக்கு? கேட்கவே இல்லைனாலும் நீங்க செய்ய வேண்டிய இடத்துல இருக்கீங்க. யா அன்பாலே அழகாகும் வீடு, ஆனந்தம் அதற்குள்ளே தேடு, சொந்தங்கள் கை சேரும் போது
வேறென்ன அதற்கு இங்கு ஈடு என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் ஆசையால் தான் நாங்கள் வளர்வோம். நாங்கள் என்றும் கெட்டுவிட மாட்டோம். நீங்கள் சரியான இடத்தில் இருந்தால் நாங்கள் சரியான வளர்ச்சியை நோக்கி நகர்வோம் என்று கூறி மீண்டும் அனைவருக்கும் சித்திரை திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தம்பி தினேஷ் ராசா ஒரு அருமையான பேச்சு. பெரியவர்கள் எப்படி இருக்கிறார்களோ அதை பார்த்து கற்றுக்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். நீங்கள் எங்களை வழிநடத்துங்கள். உங்கள் கைபிடித்து நடந்தால் எங்களுக்கு பாதுகாப்பு என்று நினைக்கிறோம். எங்களை கைபிடித்து அழைத்து செல்லுங்கள். பெரியவர்களே, நீங்கள் தவறிவிட்டால் அது பெரும் பாதிப்பை உண்டாக்கும். இளைஞர்களாகிய நாங்கள் தவறு செய்தால் திருத்திக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே பொறுப்பை ஏற்று குடும்ப உறவுகளை பெரிதும் மேம்படுத்த வேண்டியது இளைஞர்களை விட பெரியவர்களுக்குத்தான் அதிகம் இருக்கிறது என்று சொல்லி ஒரு புதிய கோணத்திலே அருமையான விவாதங்களை எல்லாம் பதிவு செய்து இந்த அணிக்கு வலு சேர்த்து பேசியிருக்கிறார். இப்போது அவருக்கு பதில் சொல்லிட இதோ வருகிறார் காஞ்சிபுரத்திலிருந்து குணவர்த்தினி அவர்கள். இளைஞர்களே பொறுப்பேற்க வேண்டும் என விவாதத்தை தர வருகிறார். ஐயா, பெரியவர்கள் அன்றையிலிருந்து இன்று வரை எல்லாத்தையும் பொறுமையாகத்தான் சொல்லிக் கொண்டே வராங்க. ஆனா அதை காது கொடுத்து இளைஞர்கள் கேட்பதே இல்ல. இந்த பெருசு இப்படிதான், இதுக்கு வேற வேலையே இல்ல. சரியும் சரின்னு சொல்லிட்டு அதையும் மீறி இதை செஞ்சா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்டான்னு சொன்னா காதுல ப்ளூடூத்தையோ இல்ல ஹெட்போனையோ எடுத்து மாட்டிட்டு யூ ஸ்டார்ட் அரபி அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படிதானே நடக்குது. கரையோன்றீங்க, கல்லு தேய தேய கரையுன்றீங்க. ஆனா உங்க காதுல இருக்க ஹெட்போன் மட்டும் ஏன் கரைய மாட்டுது? அந்த ப்ளூடூத் ஏன் கரைய மாட்டுது? இப்படித்தான் தன்னுடைய கவனத்தையும் பொழுதுபோக்காகவே மாற்றி பெரியவர்களை பெரிதாகவே மதிப்பதில்லை. குடும்ப பொறுப்புகளை ஏற்க வேண்டும் என்ற எண்ணமும் பொறுப்பும் இல்லாமல் இருக்கிறார். நடுவர் அவர்களே, இளைஞர் என்பவர் யார்? அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் சொல்லுங்க. தமக்கென தனிப்பாதையை வகுத்துக் கொண்டு அதில் துணிச்சலுடனும் திறமையுடனும் தன்னம்பிக்கையுடனும் பயணிப்பவர்கள் தான். அப்படித்தானே? இதுல தனிப்பாதை என்பது அனைத்து உறவுகளையும் ஒதுக்கிவிட்டு புறந்தள்ளிவிட்டு தனி மரமாக வாழ்வதல்ல. மாறாக தனிப்பாதை என்பது நம் உறவுகள் மேம்பாட்டிற்காக நாம் அமைத்துக் கொண்ட பாதை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இல்ல இப்படித்தான் இளைஞர்கள் போறாங்களா? இப்படி போவதில்லைங்க. அதுதானே சொல்ல வரேன். கொடுத்தலும் மின்சொல் ஆற்றின் நடுக்கிய சுற்றத்தால் சுற்றப்படும் என்கிறது வள்ளுவம். ஒருவன் தன் சுற்றத்தாருக்கு வேண்டியதை கொடுத்தும் அவர்களிடம் இனிய சொற்களை சொல்லியும் வருவான் என்றால் அவன் பல்வகை உறவினராலும் அவன் சூழப்படுவான். வாழையடி வாழையாக வந்த திருக்கூட்ட மரபுதான் ஒரு குடும்பத்தின் உறவுகள் என்று வள்ளுவன் பெருமான் குறிப்பிடுகிறார். அந்த அணியில சொன்னாரு, அண்ணன் சொன்னாரு ஃபர்ஸ்ட், பெரியவர்கள் கண்டு கோபமாக சொல்றாரு. பெரியவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள். ஒரு முறை இருமுறை சொல்லி கேட்டா பரவாயில்ல, 1000 முறையா சொல்லி கேட்கலன்னா கோபப்படத்தான் செய்வார்கள். கோபப்படாம எப்படி இருக்க முடியும்? எப்படி இருக்க முடியும்? இளைஞர்கள் தான் பொறுமையாக மூங்கில் செடியை வளர்ப்பவரை போல் இருக்க வேண்டும். யாரை போல் இருக்க வேண்டும்? மூங்கில் செடியை போல. ஏன்னா அந்த மூங்கில் செடியை பயிரிட்டு 4 வருட காலத்திற்கு 1 இன்ச் கூட வளராதுங்கய்யா. சரி, அடுத்த 5வது பருவத்தில் அனைவரும் வியக்கும் வண்ணம் அது வளரும். உயரமா வளர்ந்துரும். உயரமா சட சடன்னு ராட்சச வேகத்துல வளரும். ஓராண்டுல அது எட்டி பிடிக்கும் உயரத்தின் அளவு எவ்வளவு தெரியுமா? 80 அடி உயரம். 80 அடி உயரம். பொறுமை உயரமான வெற்றிகளை உருவாக்குது. இதை இளைஞர்கள் புரிஞ்சுக்கணும். அதுவும் இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்களை பாருங்க, தன்னுடைய உறவினர் வீட்டுக்கோ அல்லது இந்த திருவிழாவுக்கோ உறவினர் வீட்டு திருமணத்துக்கோ செல்லவே விரும்புதில்லை. ஏன்னா அங்க உறவினர் வீட்டுக்கு விசேஷத்துக்கு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏமா பெரியவர்கள் அறிமுகப்படுத்தாலும் தெரிஞ்சுக்கிறது இல்ல, அவங்களா அறிமுகப்படுத்திப்பாங்க. அப்பயும் இளைஞர்கள் அதை ஏற்க மறுக்கிறாங்க. ஏமா, நான் தான் உன் அப்பாவோட சித்தி, உனக்கு பாட்டு முறை வேணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு அவன் தலைய சுரிஞ்சுக்கிட்டே எஸ்கேப் ஆயிடுவான். இதுவே நண்பர் வீட்டு திருமணத்துக்கு போகணும்னு சொல்லுங்க, 4 மணிக்கு தாடு போய் நின்றுடுவான்.
மணமக்களே 6:30 மணிக்கு மேல் தான் வருவார்கள். எதற்கு வருகிறான்? டான்ஸ் ரிஹர்சலுக்கு இடம் பார்க்க வருகிறான். அந்த பாட்டுக்காவது நல்லா ஆடுவானா? மாப்பிள்ளையை பார்த்து மாட்டிக்கிட்டாரு ஒருத்தரு, ஐயோ அம்மானு கத்துறாரு. மாட்டிக்கிட்டாரு ஒருத்தரு, ஐயோ அம்மானு கத்துறாரு. வலிப்பு வந்த மாதிரி ஆடுவான். ஏங்க, அவங்களே இப்பதான் திருமணமாகி நகமும் சதையும் போல் இணைந்து வாழ வேண்டும் என்று முடிவெடுத்திருப்பார்கள். அவர்களுக்குள் சந்தேகத்தை உருவாக்கிவிட்டு இவர்கள் குதூகலமாக கிளம்பி வந்துருவாங்க. மோப்பு குறையும் மண்ணீச்சம் முகந்திருந்து நோக்க குறையும் விருந்து என்றார்கள் வள்ளுவர். அன்னீச்சம் என்னும் பூ முகர்ந்தவுடனே வாடிவிடுமாம். அது போல சற்று முகங்கோணி விருந்தினரை வரவேற்றால் அவர்கள் வாடிவிடுவார்கள் என்று உணர மாட்டுகிறார்கள் இந்த இளந்தலைமுறையினர். இல்ல, இவன் மறுபடியும் இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது என்பதற்காகவே இப்படி சொல்கிறார்களா என்ற டவுட்டும் இருக்கிறது. இப்படியே பொறுப்பேற்காம இவன் போயிட்டு இருந்தானா பெண்கள் வயதிற்கு வந்தால் சீர்வரிசை செய்யவோ, பந்தல் போடவோ, முதல் புடவை ஏற்றுக் கொடுக்கவோ எந்த தாய்மாமனும் இருக்க போறதில்ல. திருமணமான அரசாணைக்கள் நடுவதற்கு எந்த அண்ணனும் இருக்க போறதில்ல. மாப்பிள்ளைக்கு மோதிரம் போட்டுவிட எந்த தம்பியும் இருக்க போவதில்ல. நீங்கள் இன்னும் அதிகமாக பொறுப்பேற்றால் தான் பழைய தலைமுறை இற்று போகாமல் புதிய தலைமுறையோடு மேவி போக முடியும். புதிய தலைமுறை பட்டு போகாமல் பழைய தலைமுறையின் உரம் பெற்று தளிர்த்து வளர முடியும் என்று கூறி நல்ல தீர்ப்பினை நடுவர் அவர்கள் வழங்குவார் என்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். குணவர்த்தினி அந்த இளங்கன்று பயமறியாதுன்னு சொன்னாங்க இல்லையா, அதுக்கேத்த மாதிரி மிக ஆவேசமா கோபமா இளைஞர்லாம் பெரியவங்க பேச்ச கேட்காம இருக்கிறீங்களே, இப்படி இருந்தா என்ன ஆவீங்க தெரியுமா என்று ஒரு சாபம் விடுவது போல அவருடைய அற்புதமான பேச்சை தந்தார்கள். அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லி ஒரு பள்ளி படிக்கிற மாணவி இந்த அளவுக்கு பேசுறாருன்னா அது பெரியவர்களுக்கு இணையாக விவாதம் தருகிறார் என்றால் அது அவருடைய சிறப்பு. அவரை நாம் வாழ்த்துவோம் என சொல்லி மணலி சேக்காடு பொது வியாபாரிகள் சங்கமும் தமிழன் தொலைக்காட்சி நிறுவனமும் இணைந்து நடத்திய சித்திரை திருநாள் பட்டிமன்றத்தில் இனிய விவாதத்தை 6 பேச்சாளர்களும் அழகாக வழங்கி நிறைவு செய்திருக்கிறார்கள். எப்பதான் இதுல என்ன தீர்ப்பு கிடைக்கும்? அது இந்த சங்கத்தினுடைய தலைவர் அன்பிற்குரிய சண்முகம் அவர்களும், செயலாளர் செல்வராஜ் அவர்களும், பொதுச் செயலாளர் பூபாலகிருஷ்ணன் அவர்களும் இந்த தலைப்புல ஒரு நல்ல தீர்ப்பு தாங்கயா அப்படின்னு சொல்லி ஒரு வேண்டுகோளை வைத்து இந்த பட்டிமன்றத்தை தொடங்கினார்கள். நான் இவர்களுடைய பேச்சிலே இருந்து குறிப்பிடுத்த போது பார்க்கிறேன் இதற்கான தீர்ப்பை. பொதுவா குடும்பத்தில் எப்படியெல்லாம் இருக்குதுன்னா, பிரச்சனைகள் இல்லாவிட்டால் மனிதனே இல்லை என்ற நிலையிலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சரி, கடிந்து கொள்ளாவிட்டால் அவன் கணவனே இல்லை. கணவன்னா கோவதாவும் இருக்கத்தான் செய்யும், இருந்தால்தான் அவன் கணவன். சண்டை போடாவிட்டால் கணவன் மனைவியே இல்லை. சண்டை சச்சரவு இருக்கணும். ஊழல் அவர்களுக்கு மிகவும் அவசியம். அந்த ஊழல் தான் அவர்கள் இன்பமாக கூடுவதற்கு பெரும் துணையாக இருக்கும் என்று ஐயன் வள்ளுவன் அன்றைக்கே வழிகாட்டி இருக்கிறான். என்றால் கணவன் மனைவி என்றால் சண்டை இருக்கத்தான் செய்யும். அன்பை பொழியாவிட்டால் அவர்கள் பெற்றோர்கள் இல்லை. பெற்றோர்னா அன்பை பொழியணும். சரி, தொல்லைகள் தராவிட்டால் அவர்கள் பிள்ளைகளே இல்லை. பிள்ளைகள்னாலே தொல்லைகள் தரணும், தந்தாத்தான் பிள்ளைகள். இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நம்மளோட உறவா பயணிக்கிறவங்க தான் உண்மையான குடும்ப உறவுகள். அந்த உறவுகள் மேம்பட என்ன செய்ய வேண்டும் என்று பெரியவர்களுக்கு பொறுப்பு இருக்கிறதா, இளைஞர்களுக்கு பொறுப்பு இருக்கிறதா என்று அருமையாக பேசினார்கள். பொதுவா இதை எப்படி எடுக்கலாம்னா, இளமை தவறான பலவற்றை நம்புகிறது, முதுமை சரியான பலவற்றை சந்தேகிக்கிறது. இந்த ரெண்டுக்குள்ள இருக்கிற இந்த வேறுபாடுதான் குடும்ப உறவு யார் கையில் பொறுப்பாக ஒப்படைக்க வேண்டும் இந்த கேள்வியை விதைக்கிறது. இதை இப்படியும் பார்க்கலாம். பெரியவர்களை ஒரு பக்கம் வைக்கிற போது அனுபவம் என்று வைத்துக் கொள்ளுவோம், இளைஞர்களை ஒரு பக்கம் வைக்கிற போது ஆற்றல் என்று வைத்துக் கொள்ளுவோம். அனுபவத்தின் கையிலே பொறுப்பு இருக்க வேண்டுமா, ஆற்றலோடு செயல்படுபவர்களின் கையிலே பொறுப்பு இருக்க வேண்டுமா? அனுபவமா ஆற்றலா? இதை பார்க்கிற போது இந்த பட்டிமன்றத்திற்கான தீர்ப்பு கிடைக்கும். இன்று பெரியவர்களே என்ன சொல்றாங்க? நல்லா சம்பாதிக்கணும், பெரிய வீடு கட்டணும், கார் வாங்கணும், அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு எளிமையான வாழ்க்கையை விட்டு விட்டு ஆடம்பர வாழ்க்கையை விரும்பக்கூடிய மனநிலையில் பெரியவர்களே இருக்கிறீங்களே, அதுதானே எங்களுக்கு வரும் என்று இந்த இளைஞர்களுக்காக பேசக்கூடியவர்கள் கேட்கிறார்கள் பெரியவர்களை பார்த்து. இதற்கு பெரியவர்கள் எங்களுக்கு கத்துக் கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க.
எதை கத்து கொடுக்கல? ஒரு பொண்ணுக்கு என்ன தேவைன்னு அன்னைக்கு பார்த்தாங்க. மாப்பிள்ளை நல்ல குணமுள்ள மாப்பிள்ளையா, நல்ல உழைப்பாளியா, அவன் நம்பி பொண்ணு கொடுத்தா அவன் வச்சு காப்பாற்றுவானான்னு பார்த்தாங்க. ஆனால் இன்றைக்கு படிப்பறிவு வளர்ந்திருக்கிறது, ஆனால் பண்பட்ட பக்குவம் வளர்ந்திருக்கிறதா என்றால் இல்லை. பெண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கிற போதே சொல்லுகிறார்கள், என் பிள்ளைக்கு மாதம் இவ்வளவு சம்பளம் வாங்குறவங்க தான் மாப்பிள்ளையா வரணும், சொந்த வீடு வச்சிருக்கணும்னு. அன்றைக்கு பெண்களுக்கு வரதட்சணை கொடுமை இருந்தது, இன்றைக்கு ஆண்களுக்கு வரதட்சணை கொடுமை இருக்கிறது. என்ன தெரியுமா? சொந்த வீடு இல்லை என்றால் அவனுக்கு பெண் கொடுக்க மறுக்கிறார்கள். நிதர்சனமான உண்மை. வாடகை வீட்டில் இருந்தாலும் குடிசையிலே இருந்தாலும் அவனை நம்பி பெண்ணை கொடுத்தால் செல்பவள் அவனை செல்வந்தனாக்கி சொந்த வீடு கட்டி தொழிலே தொழிலவராக்கி உயர்த்தி காட்டிய குணம்தான் நமது வீட்டு பிள்ளைக்கு இருக்கிறது என்று மருமகளாக அனுப்பி வைத்தார்கள். சென்றவளும் அங்கே மகளாக நடந்து அந்த குடும்பத்தை உயர்த்தி காட்டினாள். ஆனால் இன்றைக்கு அப்பா அம்மாக்கே ஆசை இப்படி இருக்கிறது. இந்த ஆசையை பிள்ளைகளிடம் திணிக்கிற போது அந்த பிள்ளைகள் உறவுகளை தாண்டி பணம் பணம் என்பதை நோக்கித்தானே ஓடும். இது யார் செய்த பிழை என்ற கேள்வியை பெரியவர்களை பார்த்து கேட்கிறார்கள் இந்த அணியினர். இதை அன்பால் எங்களுக்கு சொல்லி தந்திருக்க வேண்டாமா? கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கிறது, கேட்டதெல்லாம் வாங்கி கொடுங்க, தாய் தந்தையினுடைய கடமைதான். ஆனா பார்க்க கூடாத வயதுல செல்போனை வாங்கி தர்றீங்களே, ஓட்டக்கூடாத வயதுல பைக்கை வாங்கி தர்றீங்களே. இன்றைய இளைஞர்களின் வேகத்தை பார்த்து ரோட்டிலும் பயமாக இருக்கிறது, வாழ்க்கையிலும் பயமாக இருக்கிறது என்றால் இதற்கு அடித்தளம் விட்டவர்கள் யார் என்ற குற்றச்சாட்டை பெரியவர்கள் மீது வைக்கிறார்கள். பெரியவர்கள் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? ஒத்த பிள்ளைய பெத்துட்டோம், 2 பிள்ளைய பெத்துட்டோம், பிள்ளை என்ன விரும்புதோ அதை செஞ்சிருவோம் சொல்லிட்டு நரி வளம் போனா என்ன, இடம் போனா என்ன, நமக்கு என்னன்னு நினைக்கிற போது அவன் ஒரு பாதையை தேர்ந்தெடுக்கிறான், நாம் ஒரு பாதையிலே போவோம் என்று வருகிற போது இவனை ஆற்றுப்படுத்தி வழிப்படுத்தி அன்றிருந்த தாத்தா பாட்டிகளை போல இன்றைக்கு அப்பா அம்மாக்கள் ஏன் பிள்ளைகளை அப்படி வளர்க்கவில்லை, நல்ல கதைகளை சொல்லவில்லை என்றெல்லாம் பெரியவர்கள் மீது குற்றச்சாட்டு வைத்து அந்த பெரியவர்கள் பொறுப்பேற்றால், அவர்கள் இதையெல்லாம் சரியாக செய்தால் உறவு மேம்படும் என்று இவர்களுடைய விவாதத்திலே சொன்னார்கள். இளைஞர்களே என்று பேச வந்தவர்கள் என்ன சொன்னார்கள்? ஒரு அன்பான வார்த்தை 1000 மாத்திரைக்கு சமமா. 1000 மாத்திரை போட்டு மனசையோ உடலையோ சுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு அன்பான சொல் இருந்தால் அவர்கள் மனதிலே பட்டாம்பூச்சி பறக்கும். பெரியவர்கள் மனதிலே இந்த அன்பான வார்த்தையை இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் எத்தனை வீடுகளிலே பெரியவர்களிடத்திலே கேட்கிறாங்க, நல்லா இருக்கீங்களா, நேரத்துக்கு சாப்பிட்டீங்களா, கேட்டுட்டா என் புள்ள கேட்டுட்டா என்னைய, அவன் சாப்பாடு போடுறானோ போடலையோ அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. என் பிள்ளை என்னைய நல்லா இருக்கான்னு சொல்லி எங்க இருந்தாலும் விசாரிக்கிறான் பாரு, இது போதும், நான் வாழ்ந்துட்டேன் என்று நினைக்கக்கூடிய அந்த பெருமை பெரியவர்களுக்கு இருக்கிறதே. அதை இன்றைக்கு இளைஞர்கள் ஏன் செய்யவில்லை? அதை செய்தால் இந்த குடும்ப உறவு மேம்படும். யாரும் பிரிந்து செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கூட்டு குடும்பங்கள் கோலோச்சும் என்று சொன்னார்கள். இன்றைக்கு கூட்டு குடும்பம் சிதைந்து விட்டது என்பதை பெரியவர்களாலா இளைஞர்களாலா என்பதை தாண்டி நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். சூழ்நிலையின் காரணமாக, இடம் விட்டு இடம் வந்ததின் காரணமாக, பிழைப்பின் காரணமாக, உழைக்க சென்றதின் காரணமாக கூட்டு குடும்பங்கள் சிதைந்து விட்டது. அன்றைக்கு திருவிழா திருமணம் என்று சொன்னால் உறவுகள் அடிக்கடி சந்தித்துக் கொண்டார்கள். இன்றைக்கு திருமண வீடு திருவிழாவை தவிர மற்ற நேரங்களில் உறவினர் வீடுகளுக்கு சென்று வருவது என்பது பெரியவர்களிடம் இன்றைக்கும் அந்த பண்பு இருக்கிறது. இளைஞர்களிடத்திலே அந்த பண்பு இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி வருகிறது. விடுமுறை என்றால் ஒரு காலத்தில் இங்க இருக்கிற பெரியவங்க, தமிழ் சமூகத்தில் இருக்கிற பெரியவங்க எல்லாம் சின்ன வயசுல இருந்த போது விடுமுறை விட்டா தாத்தா பாட்டி வீடு, சித்தப்பா வீடு, பெரியப்பா வீடு, மாமா அத்தை வீடுன்னு போய் உறவுகளுக்குள்ளே உன்னதத்தை போற்றிய பொற்காலம் இருந்தது நாட்டில். இன்றைக்கு விடுமுறை விட்டாச்சா டிக்கெட்டை புக் பண்றா, ஊட்டி போலாமா, கொடைக்கானல் போலாமா, எங்கெங்க டூர் போடலாம், இளைஞன் ஆன்லைன்லயே பிளான் பண்ணிடுறான். டிக்கெட் அதை வேகமா புக் பண்ணிடுறதுனால டிக்கெட் விலையும் கூடியிருது. சென்னைக்கு மதுரைக்கு 1000 ரூபாய் தனியார் பஸ்னா டிக்கெட் விலை கூடி 4000 கேட்டாலும் கொடுத்து போக வேண்டிய நிலைக்கு வந்து விடுகிறது. என்றால் பணம் சம்பாதித்தால் நீங்கள் எப்படியும் வாழலாம், எப்படியும் செலவழிக்கலாம் என்று நீங்கள் லட்ச ரூபாய்க்கு மேலும் மாதம் சம்பாதிக்கிற போது நீங்கள் எதை லட்சியமாக பார்க்கிறீர்கள் என்றால் ஆடம்பர வாழ்க்கையை லட்சியமாக பார்த்திருக்கிறீர்களே. பெரியவர்கள் என்னதான் உங்களை படிக்க வைத்தாலும் உங்களுக்கு வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தாலும் ஆடம்பரமாக இருக்க வேண்டும் என்றா சொல்லி வைத்திருப்பார்கள் என்று பார்க்கிற போது இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலிலே இதையெல்லாம் மாற்ற வேண்டிய பொறுப்பு பெரியவர்களுக்கும் இருக்கிறது, இளைஞர்களுக்கும் இருக்கிறது. ஆனால்
யார் இதிலே பெரிதும் பொறுப்பேற்க வேண்டியவர்கள் என்பதுதான் இந்த பட்டிமன்றத்துடைய கேள்வி. குடும்ப உறவுகள் மேம்படுவது என்பது ஏதோ இளைஞர்கள் சரியாக இருந்து விட்டால் மட்டும் மேம்பட்டு விடாது, பெரியவர்கள் சரியாக இருந்து விட்டால் மட்டும் மேம்பட்டு விடாது. இரண்டும் மேம்பாடு அடைவதற்காக முயற்சியிலும் அதற்கான வேலையையும் செய்ய வேண்டும். அதிலே கூடுதல் பொறுப்பு யாருக்கு என்று வருகிற போது, இங்கே விவாதத்தில் பேசுகிற போது அழகாக ஒன்றை சொன்னார்கள், பெரியவர்கள் ஆசிரியர்கள் என்று. பெரியவர்கள் ஆசிரியர்கள் என்றால் இளைஞர்களை மாணவர்கள் என்று எடுத்துக் கொள்ளலாம். ஆசிரியர்கள் மாணவர்கள் என்று இந்த பெரியவர்கள் இளைஞர்களை ஒப்பிட்டு பார்த்தால் இந்த பட்டிமன்றத்தின் தீர்ப்பு கிடைத்துவிடும். மாணவர்கள் தவறு செய்வதை விட்டுவிட வேண்டும், மாணவர்கள் திருந்த வேண்டும். திருந்தி அவர்கள் நல்லொழுக்கத்தை கற்றுக்கொள்வதற்காகத்தான் கல்வி சாலைக்கு அனுப்பப்படுகிறார்கள். ஏதோ தெரியாமல் தவறு செய்து விட்டாலும் கூட அந்த தவறில் இருந்து மீண்டு வரக்கூடிய கடமையை மாணவர்கள் உணர வேண்டும். அவர்களுக்குத்தானே பொறுப்பு அதிகம் என்று ஒரு பக்கம் சொல்லலாம். மாணவர்களே திருந்த வேண்டும் என்றால் பிறகு எதற்கு பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்கள்? மாணவர்களே திருந்திரணும், அவங்களே நல்லா வந்துடணும்னா வாத்தியார்களே தேவையில்லை. அப்ப ஆசிரியர்களும் அந்த கடமையை செய்தால்தான் அந்த மாணவர்களை திருத்த முடியும். அப்படியானால் அனுபவம் மிக்கவர்கள் இருக்கக்கூடிய குடும்ப உறவை கட்டி காப்பதற்கு பொறுப்பேற்க வேண்டியதிலே பெரும் பங்கு ஆற்றலோடு செயல்படுகிற இளைஞர்களுக்கே பொறுப்பேற்க வேண்டிய சூழல் இருக்கிறது என்பதை தீர்ப்பாக தந்து, அப்படி இளைஞர்கள் பொறுப்பேற்க வருகிற போது இந்தியாவை போல இனிமையான நாடு எங்கும் இருக்க முடியாது. குடும்பங்களே கோவிலாக இருக்கிறது என்று தொடக்கத்தில் சொன்னதை போல இந்த குடும்பங்கள் எல்லாம் மகிழ்ச்சியான குடும்பங்களாக இருக்கும் என்றால், சித்திரை நன்னாளிலே குடும்பமாக விழாக்கோலம் பூண்டு நாம் அனைத்து இடங்களுக்கும் சென்று சித்திரை திருவிழாவை, முழு நிலவு விழாவை கொண்டாடுகிற போது அங்கே குடும்பத்தோடு கூடி கொண்டாடுவதுதான் சிறப்பாக இருக்கும். அந்த குடும்பத்தின் ஒற்றுமைக்கு, மகிழ்ச்சிக்கு, உறவுகளை மேம்படுத்துவதற்கு பெரிதும் பொறுப்பேற்க வேண்டியவர்கள் பெரியவர்களை விட இளைஞர்களே என்பதை தீர்ப்பாக சொல்லி, தமிழன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை மணலி சேக்காடு பொது வியாபாரிகள் சங்கத்தின் சார்பிலே இனிய சித்திரை திருநாள் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மனமார்ந்த நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.